உதகை புத்தக திருவிழாவில் புலவர் ராமலிங்கம் அவர்கள் கற்றது கடுகளவு என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். மனுஷன் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தையே என்ன வார்த்தை? எப்போ பார்த்தாலும் கவலை கவலை கவலை. பிரச்சனைகள் சூழுகிற போது கவலைன்னு சொல்லலாம். அந்த கவலைன்ற வார்த்தையில் நடு எழுத்து எடுத்துருங்க. கவலை எழுதி பாருங்கள், நடு எழுத்து எடுத்துருங்க. என்ன வருது? கலை வருது. கலையில் மனம் மூழ்கினால் கவலை தானாக போகும் என்பது தான் நவராத்திரி விழாவே. அதனால தான் அந்த கலை விழாக்களை நம்ம கொண்டாடுகிறோம். இது கூட பார்த்தீங்கன்னா புத்தக திருவிழா. திருவிழான்ற வார்த்தையை திருப்பி போடுங்க, விழாதிருன்னு வரும். ஏ தமிழனே, உன் பண்பாட்டில், கலாச்சாரத்தில், நாகரிகத்தில், மனித நேயத்தில், உலகளாவிய பெருமையில் விழாதிருக்க வேண்டுமென்றால் அடிக்கடி திருவிழாவை செய் என்பதுதான் திருவிழா என்று சொல்லிக்க அர்த்தம். ஏன்னா நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. நான் அண்மையில் கூட லண்டன் போயிருந்தேன். ஒரு 20 நாள் அங்கே இருந்தேன். இப்போ அடுத்த மாதம் பாரிஸ் போகிறோம். அது வேறு. ஒவ்வொரு நாடுகளுக்கு நாங்கள் போகிற போது அங்கே தங்கணும்னா ஒரு சர்வே பண்ணிவிடுவோம். அப்போ நம்ம நாட்டினுடைய பெருமை அங்கே போன பிறகு தான் அதிகமாகவே நம்ம மனசில் அமருது. ஹிலாரி கிளின்டன் இந்தியாவில் ஒரு 6 மாத காலம் சுற்றுப்பயணம் பண்ணாங்க. அந்த அம்மா டெல்லியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அப்படியே சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி அமெரிக்காவுக்கு புறப்படும் போது ஏர்போர்ட்டில் நிருபர்கள் கேட்டாங்க, இந்தியாவிலே சுற்றி பார்த்தீங்களோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்க. இங்கே இருக்கிற கட்டடங்கள் பிடித்திருக்கிறதா, அல்லது ஒரு வேளை கோவில்கள் பிடித்திருக்கிறதா, என்ன பிடிச்சிருக்குதுன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்திய தேசத்தில், அதுவும் தென்னாட்டு பகுதியில் இருக்கிற குடும்பங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன் கோயில்கள் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. கோயில்கள் பிடிச்சிருக்கு. ஆனால் நான் உலக நாடுகளில் எங்கள் ஊரில் பார்க்காத ஒரு சிறப்பு, தமிழ்நாட்டில் குறிப்பாக குடும்பங்களே கோயில்களாக இருப்பதை நான் பார்த்து பெருமைப்படுகிறேன். சரி, அப்போ குடும்பமே கோயிலாக இருந்தால் அங்கே சாமி இருக்கணும் இல்லையா? வழிபாடு இருக்கணும் இல்லை? அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க, தாயிற் சிறந்த கோவில் இல்லைன்னாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னாங்க. அப்போ மந்திரமும் இருக்குது, கோயில் கர்ப்ப கிரகத்தை பெற்றிருக்கிற தாயும் இருக்கிறார். ஏன்னா ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ உலகத்துக்கு உருவாக்கி தரணும்னா 2 இடம். ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. 2 இடத்துலையும் ஒன்று மனித பயிற்சி, இன்னொன்று உலக பயிற்சி. 2 இருக்குது. அப்போ அது 2யுமே சரியாக இருக்கணும். அதனால தான் நம்ம நாட்டில் ஒரு பொன்மொழி உண்டு, மாதா பிதா குரு தெய்வம். மாதாவும் பிதாவும் குருவும் சரியான வழிகாட்டுகிற இடத்தில் இருந்து சரியாக அமைந்து விட்டால் வளர்கிற பிள்ளைகள் வரலாறு படைப்பார்கள் என்பதற்கு அற்புதமான ஒரு பொன்மொழியை உலகுக்கு தந்த குடும்ப வாழ்க்கையை உடையது நம்ம தேசத்தினுடைய வாழ்க்கை. அதனால்தான் பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர்னு மகாகவி பாரதி சொன்னார். எப்படிப்பட்ட வரலாறு பெற்ற நாடு இல்லை. பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய சொல்லணுங்க. அவனுக்கு தெரிஞ்சது 5 சப்ஜெக்டு தான். பிள்ளைகளுக்கெல்லாம் பார்க்கணும்னா அது அவன் படிக்கிற படிப்பே அவனுக்கு முழுமையான அறிவாயிடாது. அதுதான் இந்த தலைப்பினுடைய ஆழமான சிந்தனையே. நம்ம படித்தது கடுகளவு கூட இல்லைன்றது தான் எனக்கு. ஏதோ ஒரு கடலில் ஒரு சிறு துளி, கடற்கரை மணலை எண்ண முடியாது, மணலிலே ஒரு சின்ன துகள் தான் நம்ம படிச்சிருப்போம். கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான துகள்கள் இன்னும் படிக்காதது எவ்வளவோ இருக்குது. அதனால தான் படிக்காட்டாலும் பரவாயில்லை, கேட்க தயாராகிருன்றது தான் திருவள்ளுவருடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா படிக்கிறது ஒரு புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம், கேட்கறதுல பல நூல்களுடைய கருத்துக்களை ஒரே இடத்துல நல்ல வாய்ப்பாக கேட்கலாம். அதனால தான் 2 குறள் இந்த பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். ஒரு அருமையான குறள், படிக்கிற நல்ல பிள்ளைகள் கற்க சொல்லு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக.
சில இடங்களுக்கு நான் போய் ஆரம்பிப்பேன், கற்க, அவனும் கற்கன்னுவான். அப்புறம் கசடற, கசடற, அவனும் பின்னாடியே விடுவான். இங்கே பரவாயில்ல பிள்ளைகள், உங்கள் தமிழாசிரியர்கள் எல்லாம் நான் பாராட்டுறேன், ஏன்னா நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எத்தனை சொல்லு? 7 சொல்லு. மேலே 4 சொல்லு, கீழே 3 சொல். அதுக்கு சீருன்னு பேர். இந்த 7 சொற்களிலுமே எந்த சொல்லிலும் துணைக்கால் கிடையாது. ஏன்? கற்க வேண்டிய நூல்களை கற்று நிற்க வேண்டிய நெறியில் நிற்பவனுக்கு துணைக்கால் வேண்டாம், தன்காலே போதும் என்ற தன்னம்பிக்கையை வலியுறுத்துகிற குறள். இவ்வளவு சொல்லியே நான் படிக்க மாட்டேன்னு சபதம் எடுத்துங்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஊட்டிலையும் இருப்பாங்கன்னு தெரியல, நான் சுற்றி பார்த்தா தெரியும். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் வடநாட்டுக்கார பசங்க தான் வேலை செய்கிறோம். உண்மையா இல்லையங்கய்யா? இங்கேயே அதுதானே? பரவாயில்ல, அவன் இல்லாத இடமே இல்லை. இன்னும் பட்டிமன்றத்துக்கு தான் அவன் வரல. இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் பயிற்சி கொடுத்தா ஒரு 10 மேடையில் வந்தான்னா 11வது மேடையில் உட்காந்துருவான். உண்மையில் சார், அவன் நம்மளை விட தமிழ் நல்லா பேசுகிறான். இனிமேல் கவர்மெண்ட் ஆணையம் போட வேணாம், நாமே ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் வந்துடுது. ஏன்னா அவனை வேலை வாங்கிறதுக்கு சட்னி கொண்டாடலாம், சாம்பார் கொண்டாடுறான். எல்லாத்த விட பெரிய இதுன்னா இப்போ தான் வந்தால் நினைக்காதீங்க. 25 வருஷத்துக்கு முந்தைய தூர்தர்ஷன் பேர். அப்போது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து அது பொதிகை. அது யார் பார்க்குறான்? இப்போ ஒருவேளை எங்கே பார்க்குறாங்களோ? யாரும் பார்க்கறது இல்லை. ஏன்னா உலகத்திலேயே 100 சேனல் இருந்தாலும் காணாமல் போனவர்களை அறிவித்த ஒரே சேனல் அதுதான். காணாமல் போனவர்களை காட்டி அதுவும் காணாமல் போயிட்டு இருப்போம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒளியும் வரும். எங்கள் ஊர் கோயில் குருக்கள் கூட பொழுதோட கதவை சாதிட்டு போடுவார். ஏன்னா இதோட அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான். அபூர்வமாக இருந்த பொழுது அத்தனையும் ஆசையாக இருந்தது. மலிவாகிவிட்ட பிறகு அத்தனை ஆசைகளும் மறைந்து போய்விட்டது. இப்போ எந்த சேனலில் வச்சாலும் நமக்கே வெறுப்பாக இருக்குது சார். அது ஏன் கேட்குறீங்க? இப்போ நம்ம இந்த ஒரு சீரியல், நான் எப்போயாவது வீட்டில் இருந்தேன்னா உட்காந்து சீரியலை பார்ப்பேன். தொடர்ந்து ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டே வருவேன். அந்தம்மா அந்த சீரியலில் ஐஏஎஸ் எழுத போகுது. அப்போது ஐஏஎஸ் எழுத போகும்போது அப்பப்போ என்ன பண்ணுறாங்க, அதை வந்து படித்து எழுதுறதே பெரிய விஷயம். அதை படிக்காத விட தேர்வு எக்ஸாமினேஷன் எழுத விடாமல் தடுக்கிறது ஒரு கூட்டம். நானே என் ஒய்ஃபு என் மருமக அப்படிலாம் உட்காந்து அதெல்லாம் சமரசமாக உட்காந்து பார்ப்போம். எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குது, பெரிய டாக், லியோன்னு ஒரு டாக். அதுவும் பக்கத்தில் படுத்துன்னு இருக்கேன் என் பக்கத்தில். அது கூட அந்த சீரியலில் பார்க்கும். சார், நீங்கள் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அந்த முகமூடி போட்ட 4 பேர் வந்து அந்த பிள்ளைய பரிசு எது விடாமல் தூக்கி போகிறோம். எங்கள் டாக் எழுந்து குறைக்குது சார். எனக்கு ரொம்ப பயந்து போனேன். என்னடா இது இவ்வளோ இதுவாகி போச்சேன்னு. மறுநாள் அது எப்படி ஊர்ஜிதப்படுத்திங்கன்னு தெரியுமா? நான் படிக்கிற காலத்தில் பாவலா விதின்னு ஒன்று இருக்குது. ஐயா இது நல்லா படிச்சிருப்பாங்க. ஒரு டாகை வச்சு தான் அந்த பாவலா விதியை உருவாக்குவார். அப்போது அந்த மணி அடிக்கிறதுக்கும் அந்த நாயினுடைய சாப்பாட்டுக்கும் வச்சுக்க விதி கண்டுபிடிப்பார். நானும் இதை பார்த்தேன். சரின்னு அதை கவலைப்படாத விட்டுட்டேன். ஆனால் மறுநாள் கரெக்டாக 7 மணிக்கு அது வந்து உட்காந்துங்க சார் டிவி முன்னாடி. வைங்கடான்னு சொல்கிறதுக்கு அதுக்கு வாய் வரல. அது ஒன்று தான் பிரச்சனையே தவிர எங்களை இறங்க பார்க்குது. அப்போது சீரியல் உலகம் எப்படி போயிருக்குதுப்பா. நம்ம வந்து சிலது தான் பார்க்குறோம், பலதை பார்க்கவே விருப்பம் இல்லை. ஆனால் அன்றைக்கி அபூர்வமாக இருந்தது ஒன்று தான் நம்ம பார்த்தோம். எப்பொழுதுமே பார்ப்பது ஒன்று, கேட்பது ஒன்று, படிப்பது ஒன்று. எல்லா கலைகளுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆயக்கலைகள் 64ன்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கலைகள். இந்த கலைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவமும் ரசனை வேணும். முதல்ல ரசனை இருந்தால் தான் சார் எதையுமே அனுபவிக்க முடியும். அதனால்தான் மகாகவி பாரதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எழுத்தும் தெய்வம், எழுதுகோலும் தெய்வம். இது மாதிரி எந்த கவிஞனும் சொன்னது கிடையாது. இன்னொரு அழகாக சொல்லுவார், நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், எமைப்பொழுதும் சோராதிருத்தல்.
அப்படின்னா எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் அப்படின்னா ஒரு மனிதன் தன் வாழ்வாதாரத்திற்கு எவை பயன்படுகிறதோ அவற்றை கூட கடவுளாக பார்த்து மதிக்கிற ஒரே மண் நம்முடைய மண், பாரத மண் என்பதை உறுதிப்படுத்துகிற நிகழ்ச்சி தான் ஆயுத பூஜை என்ற செயல்பாடு. வேறு எந்த நாட்டிலையும் செய்கிற ஸ்பேனருக்கும் ஏர் கலப்பிக்கும் சுத்திக்கும் அருவாளுக்கெல்லாம் பொட்டு வைக்க மாட்டான் சார். அதுக்கு பூ வச்சு வழிபாடெல்லாம் பண்ண மாட்டோம். நாம் நமக்கு எவை உதவுகிறதோ அவற்றுக்கெல்லாமே ஒரு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு அற்புதமான பண்பாட்டை வெளிப்படுத்துகிற பூமி இந்த பூமி. நிறைய விஷயங்கள், அதாவது படிக்கிறதுன்றது பட்டம் வாங்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை. அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு நாம் கூட படிச்சுட்டு வந்தோம், 5 சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்தோம், அதுவே ஆளுமை அல்ல. நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பா எல்லாருக்கும் கொடுப்பியா? ஆடியன்ஸ் மொத்த பேரும் கொடுப்பியா? இல்லை கொஞ்சம் பொறுமையாக கொடுக்கலாமே. ஒரு 3 மணிக்கு 3:30 கொடுக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் ஒரு கரசங்கால்னு ஒரு ஊர் படப்பிக்கு பக்கத்தில் இருக்குது. சிவராத்திரிக்கு என் தலைமையில் தான் பட்டிமன்றம். ஏறத்தாழ ஒரு 7000 பேர் இருக்காங்க. ஒருத்தரும் கைத்தட்டல, சிரிக்கல. 2 கையிலையும் புளி சாதமும் தயிர் சாதமும். அவன் என்ன வேற முறைச்சு பார்க்கணும். இதில் ஏன்னா நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு வேளை விளம்பர இடைவேளை மாதிரி ஏதாவது இருந்தாலாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் தான் ஒரு சீரியலுக்கு 5 விளம்பரம் போடுறோம். எதுக்கு? அப்பப்போ போய் சாப்பிட்டுக்கணும். உட்காரு ஒரே இடத்துல உட்கார முடியாது. கொஞ்சம் கோவிச்சிக்காதீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் வரும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு வர்றதை கெடுக்கக்கூடாது. அதனால் கலைகள் என்பது பார்த்து தெரிஞ்சுக்கிறது, கேட்டு தெரிஞ்சுக்கிறது, படித்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கோம். போர் போட்டுட்டு நம்ம திடீர்னு நின்று போச்சுன்னு வச்சுங்களேன், ஏர்லாக் ஆகிட்டுதுன்னு சொல்லி இந்த ஏரை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு 5 வாளி தண்ணி அதில் ஊற்றி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். போர் இறைக்குது. ஊற்றிய தண்ணீராகி 5 வாளி மட்டும் வர்றதில்லை. ஏற்கனவே பூமியில் ஊறி கிடக்கிற தண்ணீரை வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த 5 வாளி தண்ணி பயன்பட்டது. அதான் உண்மை. நமக்குள்ளே இருக்கிற ஞானத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் அந்த 5 சப்ஜெக்டும் உதவுகிறதே தவிர அதுவே முழுமையான அறிவாகாது, ஞானமாகாது. அதனால தான் இன்றைக்கி வளரும் தலைமுறைக்கு நான் ஒன்று வணங்கி கேட்டுக்கிறேன்பா, நிறைய நூல்களை படிங்க. நிறைய புத்தக திருவிழாவுக்கு நானும் போனேன், சுற்றி வந்தேன்றது பெருமை இல்லை. இத்தனை ஸ்டால் போட்டிருக்காங்கன்னு சொல்லிக்கிறதுல பெருமை இல்லை. எத்தனை புத்தகங்கள் வாங்கினோம் என்பதும் பெருமை இல்லை. எதையெல்லாம் படித்து தெரிந்திருக்கிறோம் என்பது தான் முக்கியமாக. இன்னும் சொல்ல போனால் நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது, ஆனால் புரிஞ்சிருக்குதா? தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. இன்னைக்கு எங்கள் வீட்டம்மா கேட்குது, 43 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி, நான் சொன்னேன்னா புரிஞ்சுதா? சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதன் ஆழம் புரியுதா? தெரிதல் வேறு, புரிதல் வேறு. பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் புரிஞ்சிருக்குதான்றது தான் கேள்வி. புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதனுடைய புனிதத்தன்மை தனக்கு நமக்கு நல்லா தெரியும். புரிந்து கொண்ட பிறகு அது என்றைக்கும் நம் மனதை விட்டு அகலாது. அதனால தான் கிளாஸ் ரூமில் வாத்தியார் கேட்குறார், நான் சொன்னேன்னா புரிஞ்சுதாடா, புரிஞ்சுதா அப்படின்வார். எங்கள் ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார், அற்புதமாக நடத்துவார். அவர் மாதிரி, அதாவது புஸ்தகத்தில் இல்லாதது அவர் புத்தியில் இருக்கிறது. எவரெஸ்ட் சிகரம் எத்தனை அடி உயரம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. பையனுக்கு சொல்ல தெரியல, ஆனால் எங்கள் ஆசிரியர் சொல்கிறார், அவனுக்கு எப்படி குழு கொடுக்குறாரு பாரு. 8 எட்டா போனால் 4 எட்டில் போகலான்டா, தெரியாதா உனக்கு? எப்படி 8 எட்டா போனால் 4 எட்டில் போகலான்டா, தெரியாதான்னா 8848 அடின்றத 8 எட்டா போனால் 4 எட்டில் போகலான்னு அவனுக்கு சோசகமாக சொல்லி கொடுத்தாரு. பார்த்தீங்களா? இதுதான் என்ன அருமை.
வந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியல, சபாஷ் நல்லா சொல்கிறான்னு. அவர் எப்படி சொல்லி கொடுத்தாருன்றது தெரிதல் வேறு, புரிதல் வேறு. ஏன்னா ஒரு தன்னுடைய ஒய்ஃபுக்கு கூட ஃபஸ்ட்டு இந்த திருமண நாள், முதல் திருமண நாளுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு ஹஸ்பண்ட் நினைக்கிறான். எப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தாலும், ஒரு ராயல் ஃபேமிலியாக இருந்தாலும் கூட சின்ன ஒரு சாக்லேட் அந்த பிள்ளை விரும்புதுன்னா அந்த விரும்புகிறத வாங்கி கொடுத்தா அதில் வர ஒரு மகிழ்ச்சி, ஒரு அலாதி இன்பம், இதெல்லாம் எந்த சிலபஸ்லையும் இருக்காது. அது எந்த சிலபஸ்லையும் தாண்டிய வாழ்க்கை பாடம் அது, அது வேறு விஷயம். அப்படி தான் ஒருத்தன் என்ன பண்ணால் அந்த திருமண நாளுக்கு அவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினச்சி, அந்த அம்மாவுக்கு தெரியாமலே வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போகிறான். அந்த மாலில் போய் தேடுறான், ஒரு பொருளை பார்க்குறான். இது என்னன்னு கேட்டான். இது தர்மாஸ் பிளாஸ்கியான்னு சொன்னார் மால் ஓனர். அப்படின்னா என்னன்னு கேட்டான். இதில் ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கும், சூடாக வச்சா சூடாக இருக்கும்னா. சபாஷ், இந்த மாதிரி ஒரு பொருள் நாங்கள் பார்த்ததே கிடையாது, எங்கள் வீட்லேயும் இல்லை. இது என்ன விலைன்னா 1500 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு கொண்டாந்து ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்தான். அந்த அம்மா வாங்கும்போது அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. என்னையா இதுன்னு கேட்டுது. திறந்து பாரு, உனக்கு அப்போ தான் தெரியும்னா. என்ன விஷயத்தை விலைக்கு சொல்லு. இல்லை இதுக்கு பேர் தர்மாஸ் பிளாஸ்க்குன்னு சொன்னார் கடைக்காரன். நம்ம வீட்டில் இல்லை, உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. இதில் ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்குமா, சூடாக வச்சா சூடாக இருக்கும்னு சொன்னான். அப்படின்னு உள்ளே இருந்து ஒரு ஐஸ் கப்பையும் எடுத்தான், அடியில் காப்பியும் இருக்குது. இவன் சூடான காப்பியும் அதிலே ஊற்றிட்டான், ஐஸ்கிரீம் வாங்கி உள்ளே வச்சிருக்கிறான். இது தெரிஞ்சு வச்சானே தவிர இதை தனித்தனியாக வைக்கணுன்றது புரியல அவனுக்கு. இதுதான் பல விஷயங்கள் நமக்கு குழப்பத்துக்கே காரணம். பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோமா, புரிஞ்சுக்கிறது கிடையாது. தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது. அதனால்தான் வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவேன்னு அருட்பிரகாச வள்ளலார் திருவாசகத்தை தான் வாசித்த முறையை அழகுபட சொல்றார். நான் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டேன், நான் வேற அது வேற இல்லை, ரெண்டும் இரண்டரை கலக்கணும். அதான் ஒரு எழுத்தாளனுடைய பெரிய பெருமையே, அதுதான். அங்கே தான் வெற்றி அடைகிறோம். நம்ம அந்த மாதிரி எத்தனை புத்தகத்தை படிச்சிருக்கிறோம். நிஜமாக பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு இப்போ இன்னும் வரல. அதுதான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நேரம் 1 மணி நேரமாவது ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு பல வேறு புத்தகங்களை படிக்கும். பாட புஸ்தகம் மட்டும் பட்டம் மார்க் வாங்கிறதுக்கு தான். மார்க் வாங்கிறதுக்கு 5 சப்ஜெக்டு, மதிப்பு வாங்கிறதுக்கு தான் லைப்ரரியே உங்களுக்காக காத்திருக்கு. நிறைய படிக்கணுயா, நிறைய படிக்கணும். உலக செய்திகள்லாம் நிறைய தெரியணுயா, நிறைய விஷயங்கள் தெரியணும். பண்பாடு இல்லாத கல்வி நிறைய உருவாகி போச்சு இப்போ. அதுக்கு நம்ம பிள்ளைகள் மட்டும் காரணம் இல்லைங்க. பிள்ளைகள் மட்டும் காரணம் இல்லை, பெற்றோர்களாகிய நாமும் தான், சமுதாயமும் காரணம். இன்னைக்கு அந்த காலத்தில் என்னென்ன சொல்லி கொடுத்தோம், இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் போயிட்டுது. நான் பிள்ளைகளை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன் அவன் சமூகம் என்ன மாதிரி சமூகம் மாறி கிடக்குது. அவன் படிக்கலை, அவன் உருப்படலை, அவன் சரியில்லைன்னு ஒருபோதும் என் தேசத்து இளைஞர்களை குறை சொல்லவே வேண்டாம் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அவன் சரியாக தான் இருக்கான். இப்போ நாங்கள்லாம் ஐயா இருக்கிறார், ஜெயராம் ஐயா இருக்கிறார், ஐயா இருக்கிறாங்க, நாங்களாம் இருக்கிற போது சின்ன பிள்ளைய படிக்கிற போது எங்களுக்கு இவ்வளவு தொந்தரவே கிடையாதுயா. எந்த இடையூறு இருந்தது எங்களுக்கு? டிவி இருந்ததா, செல்போன் இருந்ததா? ஒரு செல்போன் போதுமே, ஒரு செல்போன் போதுமே. இது நல்ல கருவி தான். ஆனால் அவசியத்துக்கு பயன்படுத்தாமல் அனாவசியத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு கருவியாக மாறி போச்சா இல்லையா? அது அதில் இல்லாததே கிடையாது உலகத்தில். 1000 தொந்தரவுகள் இருக்குது அதில். இதையும் மீறி என் தேசத்து பிள்ளைகள் உலக நாடுகளில் எல்லாம் கொடிகட்டி பறக்கிறான்னா அவனை நம்ம பாராட்டத்தான் செய்வேன். நான் பாராட்டணுமா அந்த பிள்ளைகளை? என்ன அருமையாக. ஏன்னா அவங்ககிட்ட அவன் படிக்கிறது இப்போ கொஞ்சம்தான், என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேடி படிக்கிறான். ஆனால் அவன் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அவனை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய ஜென்ரேஷன் சமூக மாற்றங்கள் எவ்வளவு இருக்குது. நிறைய பிள்ளைகளை நான் பார்ப்பேன், இங்கே நல்ல பிள்ளைகள் தான் நல்லா இருக்கான். எங்கள் ஊரில் விவசாயி தான் விவசாயம் பண்ணும்போது வரப்ப அண்டை கழிப்பான்.
சைடில் 2 சைட்லையும் கழிச்சு விடுவான். நடுவில் புல் முன்னெல்லாம் ஜாம் ஜாம்னு வளரும். இப்போ அவன் சைடில் 2 பக்கமும் அண்டை கழிச்சுக்கிறான். நிறைய இந்த வைக்கப்போர் போட்ட மாதிரி மேலே வச்சுன்னு வரான் சென்னையில். அவன் மேலே தப்பில்லை. அதை ஏதோ ஒரு நார்த் இந்தியன் நடிகன் நடிச்சிட்டான், இந்த மாதிரி வைடான்னு இவனும் வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பார்ப்பது எப்படி பதியுதுன்றதுக்காக சொல்ல வரேன் சார். நாங்கள்லாம் எங்கள் அப்பா போய் கேட்டார் சார், எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு கூட வச்சுக்கிட்டு ஜவுளி கடையில் கேட்டார், கிழியாத பேண்ட்டு துணியாக கொடுன்னார். அவன் எவ்வளோ ஓணுன்னா 1.5 மீட்டர் கொடுன்னார். அப்போவே நான் கேட்டேன், கிழியாத துணி கேட்டார், நீ எப்படி 1.5 மீட்டர் கிழிச்சு கொடுப்பேன்னு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அதிக பிரசங்கித்தனமே பேசாதறான்னு. அப்போ கிழியாத பேண்ட்டு போட்ட காலம் எங்கள் காலம். இப்போ கிழிஞ்ச பேண்ட்டு போட்டு சுற்றின்னு வரான். 2 முட்டிலையும் கிழிச்சு விட்டுக்கிறான், இந்த பக்கம் சைட்லையும் கிழிச்சு விட்டுக்கிறான். அதில் வேற பெரிய சிக்கல் என்னன்னா, கிழியாத பேண்ட்டை விட கிழிஞ்ச பேண்ட்டு தான் விலை அதிகம். இப்போ நான் என்ன கேட்குறேன், அவன் எந்த சமூகத்தில் வளம் வரான்? அப்போ அவனை மட்டும் குறை சொல்லி போகிறோம். சமூகம் மாறணும். சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருந்தால் அவனும் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பான். ஏன்னா நான் எல்லா நாடுகளையும் போய் பார்த்த உண்மையை சொல்கிறேன். அங்கே நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டு பிள்ளைகள் மிக மிக 2 விஷயத்தில் அங்கே சிறப்பாக இருக்கிறார்கள். ஒன்று நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள், இன்னொன்று நன்றாக உழைப்பவர்கள் என்ற பெயரையும் பெற்றிருக்கிறார்கள். இங்கே தான் நமக்கு கொஞ்சம் தலைகீழே இருக்குது. எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமை, படிப்பு என்பது ஒரு பரந்துபட்ட ஞானத்தினுடைய வெளிச்சத்தை தரக்கூடிய வல்லமை வாய்ந்தது. இன்னும் சொல்ல போனால் சாதாரணமானதில்லை. ஆரம்பத்தில் நான் சொன்ன கருவறை வகுப்பறைன்னு 2 சொன்னேன். ஒரு காலத்தில் அம்மாவும் அப்பாவும் படிக்காதவர்கள். குடும்பத்தில் 4 பிள்ளைங்க இருந்தால் 2 படிக்கும், அது 2 படிக்காது. எங்கள் பெரியப்பா கள்ளங்கபடம் இல்லாத மனுஷையா, 16 பசங்க அவர். எவனோ கல்யாணத்தில் வாழ்த்திட்டு இருக்கிறான் அவர் காதுபட, 16 பெற்று பெருவாழ்க வாழ்கன்னு. அதை நிறைவேற்றிட்டார். இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர், வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. யாராவது பையன் அந்த அவருக்கு 10 பையன் 6 பொண்ணு. ஒரு பையனை பார்த்து இது பையன் பேர் என்னான்னு கேட்டால் தெரியாது அவருக்கு. எங்கள் பெரியம்மாவை தான் கூப்பிட்டு கேட்பார், இந்த 8ஆம் நம்பர் பையனுக்கு பேர் கேட்குறாங்க சொல்லுங்க. எதுக்கு நான் இதை நினைவுபடுத்துகிறேன்னா, அத்தனை பிள்ளைகள் இருந்த காலத்திலேயே அவங்க கவலைப்பட்ட வரலாறு இல்லைங்க. 100 ரூபாய் சம்பளம் 1000 ரூபாய் வாழ்க்கை. இன்றைக்கி 1000 ரூபாய் சம்பளம் 100 ரூபாய் வாழ்க்கை கூட நம்ம வாழலைன்றது தான் என்னுடைய ஆதங்கம். என்னமோ கருவிகள் பெருகி போச்சு, வாழ்க்கை பெருகி போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கை சுருங்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் அதை படிக்கணுன்றேன். எத்தனை படிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு மனிதனை படிக்கணும், புத்தகத்தை மட்டும் படிக்கக்கூடாது. ஒரு மனிதனை படிங்க. ஒரு மனிதனை படித்தால்தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி வரணுன்றது நமக்கே தெரியும். அதனால தான் மாதாவிடத்திலும் பிதாவிடத்திலும் படிக்கணும்னு நாங்கள். என் கூட ஒரு 2 நிமிஷம் ஒரு வீட்டுக்கு வாங்க. வாசல் கதவு திறந்துருக்குது, நம்ம உள்ளே போகிறோம். ஹாலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டைனிங் டேபிள். அப்பா அப்படி உட்காந்துங்கிறார். இதில் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் உட்காந்துங்கிறான். அம்மா அடுப்பங்கரையில் விறகு அடுப்பு, சிலிண்டர் கிடையாது, விறகு அடுப்பு. அதில் ரொட்டி தயார் பண்ணுது அந்த அம்மா. உடம்பு வேற ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அந்த ரொட்டியை கொண்டாந்து தட்டில் வைக்கிறாங்க. அப்பா தட்டில். பிள்ளை பார்க்குறார், கண்ணை மூடுறார். ஏன் அவ்வளவு கரையர்னு தீஞ்சு போச்சு அது. என்னப்பா இவ்வளவு கரையர்னு இருக்குது அப்படின்னார். ஆனால் அப்பா அவனுடைய பதில் என்ன தெரியுமா? அம்மா காதுபட சொல்கிறார், மணி ரொட்டியை ரொம்ப முருகலாக பண்ணிட்டியோ, சூப்பர், அருமையாக இருக்கு, எங்கேயும் கிடைக்காது இது மாதிரி. முருகல்னார். பிள்ளை சொல்கிறான், கருகல், நீ முருகல்ன்ற. அப்போது பிள்ளைக்கு மட்டும் அப்பா சொன்னார், மெல்ல சொன்னார், அடே
அம்மாவுக்கு உடம்பு சரியாயில்லாட்டாலும் மறுக்காமல் நமக்கு தயார் பண்ணி கொடுத்தாலே இந்த ரொட்டியை, இதுவும் நான் கருகிவிட்டது என்று சொன்னால் ஏற்கனவே எரிகிற அடுப்பில் முகம் கருகி கொண்டிருக்கிறாள். இந்த வார்த்தை அவளை மனம் கருக வைத்துவிடும். மனம் கருகுகிற வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த பிள்ளை எந்த சிலபஸில் இல்லாதது, எங்கேயும் படிக்க முடியாதது அப்பாவின் நாவில் படிக்கிறார். அதை கேட்டுக்கொண்டு வளர்ந்ததனால்தான் பிற்காலத்தில் குழந்தை கேட்ட கேள்விக்கும் குனிந்து பதில் சொன்னார். வேறு யாரும் இல்லை, மேதக அப்துல் கலாம் என்கிற மனிதன். அதனால்தான் சொன்னார், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவில் இல்லை. ஏன் சொன்னா? தாயை கோயிலாக்குறது காரணம் என்ன? கடவுள் இருக்கிற இடம் கருவறை. ஒவ்வொரு தாயினுடைய உள்ளே ஒரு உயிர் உருவானதும் அதுவும் கருவறை. தாயின் வயிற்றில் இருக்கிற அந்த கருவறையில் ஒரு சீவன் இருக்கிறது. அந்த கருவறையில் ஒரு சிவன் இருக்கிறார். இதுவும் உயிர்ப்பு, அதுவும் உயிர்ப்பு. அதனால்தான் தாயை கடவுளுக்கு சமமாக சொன்னார். எல்லா இடங்களிலும் தான் நேரடியாக வந்து அருள்பாலிக்க முடியாது என்பதற்காகத்தான் தன்னுடைய பிரதிநிதியாக தாயை படைத்திருக்கிறான் என்று பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிற கருத்தை நாம் நினைந்து பார்க்க வேண்டும். அதனால குடும்பம் மனித பயிற்சி கொடுக்கிற இடமையா. அதனால தான் நம்ம நிறைய எந்த பல்கலைக்கழகங்களாலும் பட்டம் கொடுத்துரும். ஆனால் குடும்ப வாழ்க்கை மட்டும்தான் மனித பயிற்சி கொடுக்கும். இது இல்லை, இன்னைக்கு இல்லை. அதுதான் வருத்தத்தோடு சொல்கிறேன். அதை நம்ம சொல்லாமல் சொன்ன பாடம் அதெல்லாம். நல்லா நினைவு இருக்கும் பெரியவங்களுக்கு. உள்ளங்கையை நீட்டுவாங்க குழந்தையா இருக்கும்போது, முழங்கையை வைப்பாங்க. பப்பு கடைன்னு ஒரு விளையாட்டை ஆரம்பிப்பாங்க. இது ரசம் பூவா, இது பப்புவா, இது சாம்பார் பூவா, அது மோர் பூவா, எல்லாத்தையும் கலந்து அம்மாவுக்கு வருவாய், அப்பாவுக்கு வருவாய், தாத்தாவுக்கு வருவாய், பாட்டிக்கு வருவாய், பெரியப்பாவுக்கு வருவாய், சித்தப்பாவுக்கு வருவாய், அத்தைக்கு வருவாய், மாமாவுக்கு வருவாய், அண்ணனுக்கு வருவாய், தம்பிக்கு வருவாய், எதிர்விட்டங்களுக்கு வருவாய், பக்கத்தொட்டு தாத்தாவுக்கு வருவாய்ன்னு பகிர்ந்து கொடுக்கிற பண்பாட்டையும் அந்த குழந்தைக்கு அந்த விளையாட்டிலேயே சொல்லி கொடுப்பா. பண்பாட்டோடு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைக்கு நண்டூறுது நரியூறுதுன்னு ஒரு பாட்டை சொல்லி கிச்சு மூட்டி கலகலன்னு அந்த குழந்தையை சிரிக்க வைக்கிறாளே தாய். ஏன் தெரியுமா? அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போது சிரித்து கொண்டே கொடுக்க வேண்டும் என்ற குணத்தை சொல்லி கொடுத்தவர்கள். இது இன்னைக்கு காணாமல் போச்சு. எல்லா வீட்லையும் காணாமல் போச்சு. குழந்தைக்கு பசிக்குதா, கிண்ணத்தில் பால் சோறு போட்டு செல்ல கையில் கொடுத்து, அது கார்ட்டூனை பார்த்துக்கினே அள்ளி போட்டுது. அது பால் சோறுன்னு தெரியல, மோர் சோறுன்னு தெரியல. அந்த குழந்தைய வளர்ந்த பெரிய ஆளான பிற்பாடு கிச்சனில் இருந்தால் அந்த அம்மா தட்டில் சாம்பார் ஊற்றி பொரியலில் வச்சு தட்டில் கையில் கொடுக்குது. அது கொண்டாந்து டிவி ஆன் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்றோம். அந்த அம்மா அங்கேருந்து குரல் கொடுக்குது, யோ டிவிக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடாத, டேஸ்ட்டு தெரியாது. அவன் சொல்கிறான், அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏண்டி டிவி முன்னாடி உட்காடுறேன். எவ்வளோ சிக்கல் இருக்குங்க. வாழ்க்கை பாடம் லேசான விஷயம் இல்லைங்க. என் அன்னையிடம் கற்றது அன்பு, என் அப்பாவிடம் கற்றது உழைப்புன்னார் மேதக அப்துல் கலாம். அக்னி சிறைகளை போய் படிச்சு பாருங்க. உலக விஞ்ஞானி. எதையா நம்ம படிச்சிருக்கிறோம்? மேதக அப்துல் கலாம் அவரிடத்திலே ஒரு நிருபர் கேட்கிறார், விண்ணலாவ நான் நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்துக்கு போனேன். 2015 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியா 15ஆம் தேதி அங்கே நாசாவுக்குள்ளே நான் 2 நாள் இருந்தேன். அந்த 2 நாள் நான் இருந்தபோது நான் கற்ற பாடம் என்ன தெரியுமா? சாதாரணமான விஷயம் அல்ல. மேதக அப்துல் கலாமை என்னுடைய இதய சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து இனி அவர்தான் என்று ஒரு முடிவுக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், ஊட்டியில் இந்த மேடையில் என்ன நடக்குது என்றதை அடுத்த செகண்டே அறிவிக்கக்கூடிய சேட்டலைட் அத்தனை தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய இடம்தான் நாசா விஞ்ஞான கூடம் என்றால், மேதக அப்துல் கலாம் அவர்கள் பொக்ரான் அணுகுண்டு சோதனை நிகழ்த்திய போது அப்பயே கண்டுபிடிக்க முடியல நாசாவால். 45 மணித்துளிகளுக்கு பிறகுதான் அதனாலேயே கண்டுபிடிக்கப்பட்டது என்றால், அதனால்தான் வல்லரசாகும் இந்தியா என்று மறுநாளே அமெரிக்கா வாய் திறந்து சொன்னான். எவ்வளோ பெரிய விஞ்ஞானியா அவர்!
அப்போ யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க தெரியுமா? மாண்புமிகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் போய் சொல்கிறார், பொக்ரான் அணுகுண்டு சோதனை நிகழ்த்தலாம்னு பார்க்குறோம். அணுகுண்டு சோதனை நிகழ்த்துறது ரகசியமாக இருக்கணும், இல்லை இது உலகத்துக்கு தெரிஞ்சிட்டா எப்படியா? ரகசியம் போயிட்டோம், ரகசியம் போவே போவாது. இதில் உறுதியாக சொல்கிறேன்னாரு கலாம். எதை வச்சு சொல்கிறேன்னாரு வாஜ்பாய், உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கும் கல்யாணம் ஆகலை, ரகசியம் வெளியிலே போவாதுன்ட்டார். சார் உலக அதிசயம் சார், 45 மணிக்கு 3/4 மணி நேரத்துக்கு பிறகு தான் சார் நாசாவுக்கே தெரிஞ்சுது. மிரண்டு போனான் அவன். அதை விட பெரிய நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மறுநாள் பேரம் பேசினான் மேதக் அப்துல் கலாம். அமெரிக்காவுக்கு வந்துடு, மில்லியன் கோடியில் உன் குடும்பத்துக்கே செட்டில் பண்ணிடுறேன், வந்துடுறியான்னா என் உடலும் உயிரும் இந்திய மண்ணுக்கே சொந்தம்னு மறுத்தாங்க. இந்த பண்பாட்டை படிக்கணிய 4 நாள் 8, 8ல் 3 போனால் 1, 7, 8ல் 3 போனால் 4, அப்படி அது எல்லாம் படிப்பு. அதெல்லாம் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிற படிப்பு அது அல்ல. அதுக்காக நான் சொல்கிறேன், நிறைய புத்தகங்களை பாருங்க. ஏன் அரசியல் நம்ம நிறைய பேசுகிறோம் சார், அந்த அரசியல் சரி, இந்த அரசியல் எல்லாம் சரியாக தான் இருக்குயா. நம்ம பார்க்குற பார்வை இருக்கணும், படிப்பு. அதில் நிறைய பேர், எத்தனை பேர் என்ன கொடுத்துருக்குறாங்க தெரியுமா? நிறைய நிகழ்வுகள் நான் சொல்லுவேன், அதெல்லாம் நீங்கள் படிக்கணுன்றேன். ஐயா கொடுத்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி கற்றது கடுகளவுன்ற மாதிரி, கல்லாதது மலையளவுன்ற மாதிரி, இந்த மண்ணிலே தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா ஐயா? தாம் படிக்காட்டாலும் இன்னையா நாட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு ஒரு மகான் வாழ்ந்த மண்ணியா அந்த மண். ஐயா நாம் நடத்தி இருக்கிற எத்தனையோ அணைகளை கட்டியிருக்கிறோம், எத்தனையோ இதெல்லாம் திறந்திருக்கிறோம், எத்தனையோ சாலைகளை அமைச்சிருக்கிறோம், எவ்வளவோ பெருமைகள் பண்ணியிருக்கிறோம், ஆறுகள் நீர்ப்பாசன வசதிகள்லாம் ஏரி குளங்களெல்லாம் பண்ணியிருக்கிறோமே. இதெல்லாம் ஒரு திரைப்படமாக எடுத்து இப்போ வெளியிட்டோம்னா இன்னும் நமக்கு அடுத்த தேர்தலில் ஜெயிக்கலாம், ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருங்க. நெருங்கிய ஒரு நண்பர் சொல்கிறார், அட போயா, அந்த 2 லட்சம் ரூபாய் இருந்தால் 4 பள்ளிக்கூடம் கட்டுவேன்னார். அவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். அவர்கிட்ட இருந்து நிறைய படிக்கணும், பேரறிஞர் அண்ணாவிடத்திலிருந்து நிறைய படிக்கணும், தந்தை பெரியாரிடத்திலிருந்து நிறைய. சார் படிக்க வேண்டியது நிறைய இருக்குய்யா, நிறைய இருக்கு. அதனாலதான் புத்தகங்கள் என்பது சாதாரணமானதல்ல. புத்தகத்தை அப்படி நீங்க விரிச்சாலே ஒரு சிறகு, பறவையின் சிறகு விரிந்தது போல இருக்கும். மனமாகிய பறவையை சிறகு விரிக்க பறக்க வைக்கக்கூடிய வல்லமை ஒவ்வொரு புத்தகத்துக்கும் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி உங்களை நினைவுபடுத்துறேன், தேடினாலும் கிடைக்காத செய்தி அது. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்பெல்லாம் இந்த டிவி கிடையாது, அப்போ ரேடியோ தான். 6 மணிக்கு செய்தி வரும். 6 மணிக்கு செய்தி ஆன் பண்ணிட்டாங்க. எங்கள் எம்எல்ஏ ஹாஸ்டலில் மாண்புமை மூக்கையா தேவர் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு ஒரு பியூனு, அவன் பேர் மண்ணாங்கட்டின்னு அவன் பேர், அவர் பியூனு. 6 மணிக்கு 2 பேரும் செய்தி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, அந்த செய்தியில் என்ன வருது, கவர்மெண்ட் வேலைக்கு வர்றவங்கெல்லாம் 1ஆவதுலேருந்து குறைஞ்சபட்சம் 5ஆவது வரைக்குமாவது படிச்சிருக்கணும், ஜிஓ வந்துடுத்துன்னு. இதை கேட்ட உடனே மண்ணாங்கட்டி அப்படியே கண்ணீர் விட்டு கரையலாம். கரைஞ்சி மூக்கையா தேவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறான், ஐயா என் பொழப்பு போச்சு, எனக்கு 6 பசங்க ஐயா, நான் எப்படி குடும்பம் பண்ணுவேன், இப்படி ஒரு ஜீவோ வந்துட்ட நான் என்ன பண்ணுவேன். அப்போது 6 மணி சாயந்தரம் இல்லையா, செக்ரட்டரியேட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் போயிட்டுருப்பாங்க. மூக்கையா தேவர் இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. சரி, இவனுக்கு ஆறுதலாக ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு டெலிஃபோனை எடுத்தார், டயல் பண்ணார் செக்ரட்டரியேட்டுக்கு, தலைமைச் செயலகத்துக்கு. அப்படி டயல் பண்ணி ஃபோனை எடுத்து ரிங் ஆச்சு. ரிங் ஆன உடனே அதை இவங்கிட்ட கொடுத்து சொன்னார், மண்ணாங்கட்டிக்கிட்ட கொடுத்து, படிக்காதவரே முதலமைச்சராக இருக்கிற போது
படிக்காத நான் ஏன் பியூனா இருக்கக்கூடாது அப்படின்னு கேள்றான்ட்டு. நம்ம மண்ணாங்கட்டி என்ன பண்ணாரு, அந்த போனை கையில் வாங்கி படப்படன்னு பேசிட்டான். படிக்காத ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத நான் ஏன் மண்ணாங்கட்டி பியூனா இருக்கக்கூடாது அப்படி முக்கியத்தேவர் கேட்க சொன்னாருன்ட்டான். போன வச்சிட்டான். இப்போ முக்கியத்தேவர் ஆடி போச்சு. ஆனால் செண்டாள பாவின அதை மட்டும்தானே கேட்க சொன்னேன், இவன் என்னையும் சேர்த்துல போட்டு கொடுத்தான். அது யார் எடுத்தானோ யாரும் இல்லைங்க, யாருமே எடுக்காதனால யாரோ எடுப்பாங்கன்னு பார்த்தாங்க. அவர் என்ன நினச்சா தெரியுமா, மண்ணாங்கட்டி மாதிரி அங்கே ஒரு பியூன் தான் கடைசி வரைக்கும் இருப்பான், அவன் தான் அட்டன் பண்ணுவான்னு அவர் நினைச்சாரு. 15 நிமிஷத்தில் இந்த 2 பேரையும் வர சொல்லி ஆள் வருது. உங்கள் 2 பேரையும் வர சொன்னாங்க. எங்கேயா வர சொன்னாங்க? பெருந்தலைவர் தான் வர சொன்னாருன்னு. பக்குன்னு 2 பேருக்கும் போகிறாங்க உள்ள. யார் அந்த போனை அட்டன் பண்ணதே பெருந்தலைவர் தான். எல்லாரும் போயிட்டாங்க, அவர் போகலை. எல்லா ஃபைலையும் பார்த்து கையெழுத்து போட்டு உட்காந்துக்கிறாரு. போன் அடிக்கவே எடுத்தார். எடுத்த உடனே நம்ம மேதக மண்ணாங்கட்டி அப்படி பேசிக்கிட்டார். இந்த செய்தி நேரடியாக போனதுனால என்ன பண்ணார், என்ன அவங்க முதலமைச்சருங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்கங்க. பெருந்தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா, மண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சிருப்பா, நீ இப்படி பாதிப்பேன்னு நான் எனக்கு தெரியாதுப்பா, உன்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பான், நாளைக்கே நான் அந்த ஜீவோவை மாற்றிடுறேன், இனிமேல் வருகிறவர்கள் 1ஆவதிலிருந்து 5ஆம் வகுப்பு வரையில் படித்திருக்க வேண்டும்னு ஜீவோவை மாற்றிடுறேன். இந்த அனுபவ பாடத்தை படிக்கணும். புத்தகத்தில் நம்ம படிக்கிறது இதெல்லாம் எங்கே இருக்குது? ஒருவருடைய அனுபவம். பிறப்பெனப்படுவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதென கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதென கேட்டேன், பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஆண்டவனுடைய அனுபவம். எப்படி பேசணும், எப்படி எழுதணும் யாருக்காவது தெரியுதா சார்? எல்லாமே ஏதோ மனப்பாடம் பண்ணி விட்டுமா. நான் கேட்குறேன், இன்னைக்கு இந்த மேடையில் பகிரங்கமாக கேட்குறேன், சார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா செகண்ட் வந்தா அதில் ஒன்றும் பெருமை கிடையாது சார். நீங்கள் கடந்த ஒரு 20 ஆண்டுகளை 25 ஆண்டுகளை சர்வே பண்ணி பாருங்க, மாநிலத்தில் முதல் மதிப்பெண் ஏற்றமெல்லாம் எங்கே இருக்கிறான்? தேடினாலும் கிடைக்காத இடத்துல இருக்கிறான். 50 மார்க் 60 மார்க் வாங்குறதான் பிரகாசமா இருக்கிறான். ஐயா, மார்க் வாங்குறதுனாலே ஒருத்தனுடைய மதிப்பு ஏறிடுதுன்னு நினைக்காதீங்க. நான் பிறந்த அதே ஊரில் தான் பிறந்தவர், ரயில்வே போர்டு ஸ்கூலில் தான் படித்தவர், விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே போர்டு ஸ்கூலில் படித்து பல்வேறு துறைகளிலே கால் பதிவு செய்து இன்றைக்கு சந்திர மண்டலத்திலேயே லேண்டரை நிற்க வைத்த பெருமை வீரமுத்துவேல் என்ற மாபெரும் மனிதனுக்குத்தானே அது சாத்தியமாகி இருக்கிறது. அவர் என்ன மாநிலத்தில் முதல் மார்க் வாங்கினவரா சார்? புத்தகத்தில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறத விட அவன் புத்தியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன் உள்ள என்ன இருக்குதுன்றதான் தெரிஞ்சுக்கணுமே தவிர அவனுக்குள்ள இதெல்லாம் திணிக்கக்கூடாது. ஊட்டுவது வேறு, திணிப்பது வேறு. நம்ம திணிக்கிறோம் பிள்ளைகளை, அவனுடைய ஒரிஜினாலிட்டியே மறைஞ்சு போகுது. விடுங்க, அப்படியே அவன் இயல்புக்கு விடுங்களேன், அருமையாக வருவான். சாதனை படைப்பாங்க, வரலாறு படைப்பான். நாம தான் நினைக்கிறேன் நீ இதுவாகணும். அதனால தான் பல பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டில் பாவம் பிள்ளைங்கள் படுதோல்வி அடைஞ்சிட்டாலும் தோல்வி அடைஞ்சதுனால அடுத்த வதிவை இல்லையா? உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லி வைக்கிறேன், விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பிக்கொள் என்ற பக்குவத்தை பிள்ளைகளுக்கு உருவாக்குங்கள். இதெல்லாம் பாடப்புத்தகத்தில் எழுதி வைக்க மாட்டான். அப்படி கற்றுக் கொடுங்க, மனப்பக்குவத்தை உருவாக்குங்க. இந்த துறையில்னா அந்த துறை. ஐயா கூட தான் வெட்டரி டாக்டர் படித்தாருன்னு கேள்விப்பட்டேன்.
வெட்டினரி டாக்டராக படித்து இன்றைக்கி வந்து பெரிய அதிகாரியாக ஜிஎம்ஓ அந்த ஆவின் பாலகத்துக்கு வந்திருக்கிறாருன்னா, அதுக்குரிய பரீட்சை தேர்வை எழுதி வந்திருக்கிறாருன்னா அவருக்குள்ள எத்தனை திறமைகள் இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு தானே அது. கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர் மருத்துவர், எம்பிபிஎஸ் முடித்தவர். ஆனால் அவர் ஐஏஎஸ் எழுதி மறுபடியும் கலெக்டராக வந்தார். சார், எல்லாருக்கும் திறமை உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதனால தான் சொல்கிறான், அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோசித ஞானம். 1972 நான் சேபர் முதலாக பணிக்கு சேர்ந்த காலத்தில் ஒன்லி பாய்ஸ் ஹை ஸ்கூல் அது. அப்போ நான் எனக்கு வந்து பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் எனக்கு முழு விருப்பம். இப்போ ராமாயணத்தில் ஒரு 4000 பாட்டு தெரியும் எனக்கு, மகாபாரதத்தில் 5000-4000 பாட்டு தெரியும், சங்க இலக்கியத்தில் ஒரு 400-500 பாட்டு தெரியும். அதெல்லாம் வேறு, அந்த காலம் அப்படி வெறி கொண்டு படித்த காலம். அப்போ அந்த பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் நாடகம் போடுறோம் சார், ஒரு 20 நிமிடம் எனக்கு அலாட் பண்ணாங்க ஆண்டு விழாவில். எல்லாமே பசங்க, 7ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 8ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 6ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 3 பேரை செலக்ட் பண்ணேன். 6ஆவது கிளாஸில் இருக்கிறவங்க பொடி மாசு, கொஞ்சம் பொடியாக இருக்காது. அதுக்கு தான் கிருஷ்ணன், கண்ணன் மாதிரி நீ வரணுண்டான்னு. ஓகே சார் அப்படின்னா. இந்த 7th படிக்கிறான் பாருங்கள், அவன் கொஞ்சம் அப்படியே நளினமாக இருப்பான். நீ தான்டா பாஞ்சாலி வேஷம் உனக்குன்னு. இந்த 8வது படிக்கிறவன் கொஞ்சம் முரடாக இருப்பான். நீ தான்டா பாஞ்சாலிக்கு துயில் உரியிற மாதிரி வரணும் துச்சாதனன்னு. எல்லாருக்கும் 3 பேருக்கு செலக்ட் பண்ணி 3 பேருக்கு வசனம், டைலாக் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. இந்த துச்சாதனன் நடிக்கணும்னு மட்டும் சொன்னேன். டேய், அவன் கட்டிங்கிறது ஒரே போடவே, நீ உருவிடாத, ஒரு மாதிரி பாவனை பண்ணு. ஓகே சார். இந்த கண்ணனை வந்து இல்லை, இந்த வர்றா இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. ஸ்க்ரீனில் அப்போ நாடகம் ஆரம்பிக்கும் போது உன்னை ஏற்ற முடியாது. அதுக்கு முன்னாடியே ஒரு பலகை போட்டு உன்னை உட்கார வச்சிடுறோம். ஒரு 10 புடவை அவன் கையில் கொடுத்துருவேன். பாஞ்சாலி இங்கே வசனம் பேசும், ஒரு புடவையாக விடு அப்படின்னு. ஓகே சார்ன்ட்டான். அவனை 5:30 மணிக்கெலாம் ஏற்றி உட்கார வச்சு, பாவம் பிள்ளை பசியாக இருக்குமான்னு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி மேலே வச்சிட்டோம். 10 புடவையும் வச்சாச்சு. 7 மணிக்கு என் நாடகம் வருது. பாஞ்சாலியா நடிக்கிறவன் வந்து நிற்கிறான். அப்போ ஒருத்தன் என் காதாண்டவன் சொல்கிறான், பாஞ்சாலியா நடிக்கிறவனுக்கும் துச்சாதனா நடிக்கிறவனுக்கும் 5 மணிலேருந்து தகராறுன்னா. இன்றைக்கி நாடகம் ஏதோ தகராறில் தான் ஆக போகுதுன்னு மனசுக்குள்ள. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நடக்கட்டும் ஆண்டவன் பார்த்துதான் சொல்லிட்டு உக்காந்துட்டேன். பாஞ்சாலியை நடிக்கிறவன் வந்து நிற்கிறான். இந்த துச்சாதனை வந்தான். ஆடி விலைப்பட்ட தாதினி உன்னை ஆழ்பவன் அண்ணன் சுயோதனன் சர்சன் உரி போட்டான். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை தகராறு இல்லை, அந்த வெறுப்பை தீர்த்துக்கினான், உரி போட்டான். இந்த பாஞ்சாலி நடிக்கிற பையன் பேண்ட் ஷர்ட்டோட நிற்குது. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்கிறாங்க. இந்த பையன் ஆபத் பாண்டவா நாதரட்சகான்னு பார்க்குறான் நிமிந்து. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், நேரம் ஆமாம் பிஸ்கெட்டு தின்னு தண்ணியை குடிச்சு விட்டு தூங்கிட்டு, அந்த 10 புடவையும் தலாணி மாதிரி வச்சு தூங்கிட்டான். புடவையும் வரல, ஒன்றும் வரல. இந்த பையன் பாஞ்சாலியா நடிச்சான் பாருங்க, அவன் அடித்தான் பாருங்க ஒரு வசனம். ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா, இந்த பாவி துச்சாதனிடத்திலிருந்து எனக்கு ஆடை கொடுத்து காப்பாற்று என்று உன்னை நான் வேண்டினேன், என்னை ஆண் பிள்ளையாகவே மாற்றிவிட்டாயடா. ஐயா, இது நான் எழுதாத வசனையா சார்? அந்த வருஷம் நாடக ஆண்டு விழாவில் எந்தது தான் சூப்பர்ன்ட்டான் எல்லாம் சார். அவனை எப்படி ஆளாக்குச்சு பார்த்தீங்களா? எப்படி அவனை உயர்த்துது பார்த்தீங்களா? நான் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறேனோ நான் அதுவாகவே மாறுவேன். இதுதான் உபனிஷதம் சொல்லக்கூடிய உண்மையான செய்தி. நிறைய செய்திகளை இப்போ உள்வாங்கணும் சார். ஒரே சப்ஜெக்டு அது இது எப்போ பார்த்தாலும் மேத்ஸ் அவனுக்கு அலர்ஜி ஆகி போகுது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் படிக்க சொல்லணும், கதை சொல்லணும். அந்த காலத்தில் கதை சொல்லியே நம்மளை மடைமாற்றம் பண்ணோம். இன்றைக்கி யார் கதை சொல்கிறான்? ஆனால் பையன் பேரம் சொல்கிறான் கதை தாத்தாவுக்கு. எல்கேஜி யூகேஜி அவன் என்னம்மா பேசுகிறான், அதையாவது நம்ம ரசிக்கிறோமா? ஒரு பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, அவங்க அப்பங்கிட்ட போய் கேட்குது, டாடி இன்றைக்கி ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்,
அவர் கேட்குறாரு, அது என்னடா ஸ்மால் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்ன ஸ்மால்? அட உனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, அப்பப்போ உன்னை அம்மா சொல்கிறது சரியாகுது. ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னா என்ன நினைக்கிற? நீ நானும் எங்கள் மிஸ் 3 பேர் தான். இது எதோ தப்புன்ட்டு வந்தது. உங்கள் அப்பாவை கூட்டின்னு வேணா நினைக்கிறாங்க. ஆமாம், உன்னை கூட்டின்னு வர சொன்னாங்கன்னாக்கா என்கொயரி பண்ணி உதைப்பாருன்னு தெரிஞ்சு அதை ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னு டெவலப் பண்ணாமல் பார்த்தீங்களா சார்? அவனுடைய அறிவுத்திறமையை பாராட்டுங்க சார். புத்திசாலித்தனம் வேற, திறமை வேறையா? திறமை வேற. 100க்கு 100 வாங்கின்னு வரேன் பாரு, அது திறமை. அப்பா நான் 100க்கு 100 வாங்கிட்டா நீ என்னப்பா நினைப்ப? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடும்டா. அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதாமா 30 வாங்கிடுறேன். அவன் சூழ்நிலை தனக்கு பாதகமாக இருந்தாலும் அதை சாதகமாக்கி கொள்கிறான். பார்த்தீங்களா? இந்த திறமைதான் வாழ்க்கைக்கு வேணும். இது வேணும். அதையும் படிக்க, அதை நீங்கள் அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. பாவம் சார் பிள்ளைங்க, ஏதாவது ஒரு இடத்துல யார் பெற்ற பிள்ளையா இருந்தா என்ன சார், பாதிக்கப்படுறது ஒரு தமிழ்நாட்டு பிள்ளைன்னு மனசு கவலைப்படணும் சார், மனமிட்டு அடணும் சார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு அருட்பிரகாசர் வள்ளலார் பிறந்த மண்ணியா அந்த மண். நம்ம இந்த நீட் எழுதுகிற பசங்க பாவம்யா, அவனை முடியலன்னா விட்டுடுன்றேன். அவனை ஏன் தொந்தரவு பண்ணுறான்ற நான்? எந்த தொழிலில் பிரச்சனை இல்லை. அதனால தான் சொன்ன, பெற்றோர்களுடைய பெரிய ஒரு பேராசை சில நேரங்களில் பிள்ளைகளை பிரச்சனைகளுக்கு உரியதாக்கிடுது. வரமிருந்து பெற்ற பிள்ளை அதுவே சாபமாக்கி விடுகிறது. நாமே இது பண்ணிடுறோம் சார். அவனால் வரலன்னா விடுற, நீ மருத்துவர் அவனை விடுறா, இந்த மருத்துவர் ஆனால் தானே விடு, தேவையில்லை. ஆனால் ஒரு மருத்துவர் இந்த நாட்டில் என்ன சேவை செய்வாரோ அதை வேற விதத்தில் செய், அப்படி சொல்லலாம்ல. அவன் வாழ பிறந்தவன் சார், வாழ பிறந்தவன். அதுக்கு தான் இந்த நாட்டில் சொல்லியிருக்காங்க, உறவுகளும் வேணும், உறவை தாண்டிய நட்பு வேண்டும்னு சொல்லி கொடுத்தான். நட்பு இல்லாமல் வாழ முடியாது. நமக்கு ஆறுதல் சொல்கிறவனே நண்பன் தான். இதெல்லாம் படிக்க முடியாது. சொல்கிறத கற்றிலனாயினும் கேட்கன்னாரு திருவள்ளுவர். என்ன அருமையான ஞானி அவர். அடுத்த மாதம் திருவள்ளுவர் சிலை திறக்கிறாங்க பாரிஸில். நான் தான் அதை 1 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணுறது, நான் தான் சீஃப் கெஸ்ட் பேச்சாளராக போகிறேன். முதலாக பாரிஸில் முதலாக வெங்கல சிலை திறக்கிறாங்க. பாண்டிச்சேரி சிஎம் தான் திறக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, கற்றிலனாயினும் கேட்க கெஞ்சுறார் சார் நம்மளை. டேய், நீ படிக்காட்டாலும் காதால கேள்றான். அதனால்தான் அந்த திருக்குறளில் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, ஒரே குறளில் ஒரே சொல்ல 5 தடவை பயன்படுத்துகிறார். கெஞ்சுறார் நம்மளை. கற்றிலனாயினும் கேட்க அகுது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. படிக்காட்டாலும் பரவாயில்லா, மற்றவங்க சொல்கிறத காதாலையாவது கேளு. அது காதால கேளு. அதனால்தான் உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின புத்தகத்தில் அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஊசிக்கு கூட அந்த ஓட்டைன்னு சொல்கிறது இல்லை, நம்ம துவாரம்னு சொல்கிறது இல்லை. ஊசி ஒரு முனை கூர்மையாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஓட்டை இருக்குது, அது ஓட்டைன்னு சொல்கிறது இல்லை. பெரியவங்க காதுன்னு சொல்கிறான் இல்லையா? காதில் என்ன நுழையுது? ஊசியின் காதில் என்ன நுழையுது? நூல். நூல் என்றால் புத்தகம்னு ஒரு அர்த்தம் இல்லையா? என்ன அருமையாக வச்சிருக்காங்க தமிழன் பேரு. அந்த ஊசியின் ஓட்டைன்னு சொல்லலை சார், துவாரம்னு சொல்லலை சார். அதை காது என்ன சார்? அதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கன்னு பட்டினத்து சுவாமிகள் பாடினார். காது இல்லாத ஊசி கூட கடைசி வரைக்கும் வராதுரா, உன் வாழ்க்கை அதுதான் அப்படின்னு நிலையாமையை பற்றி சொல்ல வந்த பட்டினத்து சுவாமிகள் பாடின பாட்டு அது. அதுலேருந்து என்ன தெரியுது? ஊசிக்கு ஒரு காதுடா மனிதா, உனக்கு 2 காது கடவுள் கொடுத்துருக்காண்டா. அந்த ஒரு காதில் நுழைஞ்ச நூலே கிழிஞ்ச ஆடையை தச்சு மனுஷனுடைய மானத்தை காப்பாத்துதுடா. உன் 2 காதில் நுழையிற நூல்கள் இந்த சமுதாயத்தையே மாற்றத்துக்கு தயாராக இருக்கணும்டான்னு சொன்னான். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதான் என் நூல்கள் சாதிக்கிற சாதனை. எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது நூல்களில், புத்தகங்கள் சாதாரணமானது.
எண்ணிக்கையே அடங்காது புத்தகங்களை வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது யார்? நீங்கள் தேடினால் தேடாததும் கிடைக்கும்னா ஒரு ஞானி. தேடினுங்க, நீங்கள் தேடுங்க, ஒன்றை தேடினீங்கன்னா தேடாதது கூட உங்களுக்கு உதயமாகும், கிடைக்கும். இந்த கருத்தை நான் எங்கேயோ தேடணும்னு நினைச்சேன், இன்னைக்கு கிடைச்சுதா? கிரஹாம்பல், அலெக்சாண்டர் கிரஹாம்பல் நீங்க படிச்சிருப்பீங்க. அவருடைய சம்சாரம் தமார ஷவுடு, கத்தனா கூட கேட்காது. ஆனா அந்த மனுஷன் நல்ல மனுஷன். இது காது கேட்கறதுக்கு ஒரு கருவி பண்ணணும்னு ஆரம்பிச்சார். எவ்வளோ நல்ல மனுஷன் பாரு. நாமெல்லாம் விட்டுருவோம், பா ஒரு தொல்லை விடு, என்ன வேணாலும் திட்டலாம். ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன். காது கேட்கறதுக்கு ஒரு கருவி பண்ணணும்னு ஆரம்பிச்சாரு. அந்த கருவி வரல, அது டெலிஃபோனாக தான் மாறிடுச்சு அவருக்கு. அவர் கண்டுபிடிக்க முனைந்தது காது கேட்குற கருவி, கண்டுபிடிச்சது டெலிஃபோனு. தேடினால் தேடாததும் கிடைக்கும். நம்ம தேடணும் சார். ஒவ்வொரு புத்தகத்தை சாதாரண ஒரு நூல் என்பது ஒரு எழுத்தாளனுடைய உயிரியா. நிறைய பேர், தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நிறைய பேர் எல்லாமே கூகுளில் போகிறான், நெட்டில் ஓப்பன் பண்ணுறான், டக்குன்னு அதில் ஒரு சுவை கிடையாதியா, சுவாரஸ்யம் கிடையாதியா. ஒரு புஸ்தகத்தை எடுத்து பெரட்டி அப்படியே கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணி அந்த வரியை ரசித்து நாம் ரசனையாக்கிக்கிற தன்மை இருக்குது பற்றியா. அதில் இருக்கிற ஆனந்தம், மகிழ்ச்சி, ஒரு நிஜமான குழந்தைய கையில் வச்சு கொஞ்சற மாதிரியா அது ஒரு புத்தகத்தை கையில் வச்சு படிக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம எப்போ எது நிகழும்னு யாராலும் சொல்ல முடியாது. அந்த அனுபவம் எப்படி வரும்னு நான் ஆசிரியராக இருந்தவன் சொல்கிறேன். ஏறத்தாழ 36 இயர்ஸ் அந்த பிள்ளைகளோடு நான் நெருங்கி பழகினேன். மேக்சிமம் என்னுடைய சீனியாரிட்டி, என்னுடைய டிகிரி, அது இதெல்லாம் நான் பார்க்கறது கிடையாது. இந்த 6, 7, 8 தாண்டதே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட தான் உட்காந்துருந்தேன். உலக தலைவர்லாம் அங்கே தான் இருக்கிறான். அருமையான பசங்க, அப்படியே நெருங்கிடுவேன். எடுத்த உடனே அந்த புத்தகத்தை எடு, பாடம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் அவனோட ஜாலியாக பேசிட்டு அவனை ஒரு மகிழ்ச்சியாக வச்சு அவனை ஈர்த்து, ஏன் தெரியுமா, என்னை பிடித்தால்தான் நான் நடத்துகிற பாடமும் பிடிக்கும். என்னை பிடிக்கலன்னா நான் என்ன தலைகீழ நின்னாலும் அவன் மண்ணில் ஏறவே ஏறாது. மகா கட்டிக்கார பசங்க. அவனை நான் ரொம்ப ரசிப்பேன். ஐயா, பிள்ளைகளை ரசிங்க, நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். அவனை வெறுக்காதீங்க. வெறுத்து பேசுனீங்கன்னா எதுவுமே போய் இருக்கட்டும் போடும். ரசிங்க. போர்டில் எழுதுறேன், சென்றிடுவீர் 8 திக்கும்னு எழுதுனேன். திரும்பி பார்க்குறான், 39 பேர் காணும். அதான் வாத்தியார் தான் எழுதிட்டாரு, சென்றிடுவீர் 8 திக்கும்னு. அவன் 8 திக்கும் கூட்டான். ஒரே ஒரு பையன் மட்டும் உட்காந்தான். சார் சபாஷ், வெரி குட்னு அவன் சொன்னான். நன்றி கெட்ட பசங்க சார், சொல்லாமல் கொள்ளாமல் போட்டான். நான் சொல்லிட்டு போகலான்னு உட்காந்துங்கிறான். ரசிங்க சார். இந்த நாட்டில் தான் சார் குழந்தைகள் தினம்னு ஒன்றை கொண்டாடுறான். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது சார். குழந்தைகள் தினம் என்று ஒன்றை கொண்டாடாதீர்கள், குழந்தைகளை தினமும் கொண்டாடுங்க. என்ன அழகு, என்ன ஆனந்தம். கடவுள் மறுபிறவியா குழந்தை. அவங்ககிட்ட பேசி பாருங்க. நான் நம்ம நாட்டில் தேதி கண்டுபிடிச்ச மாதிரி உலகத்தில் எவனும் கண்டுபிடிக்க முடியாது. பிப்ரவரி 14 காதலர் தினம். நவம்பர் 14 சரியா 10 மாதம் இடையில. என்ன டெக்னிக்கை தெரிஞ்சு வச்சானா, அவன் தெரியாம வச்சானா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சும்மா இருக்கிற நேரத்தில் இப்படி தான் ஏதாவது குறைஞ்சி நிற்பேன். ரொம்ப குழந்தைகள் வைரங்கள், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள் என்று தான் நான் நிறைய பெற்றோரிடத்தில் சொல்றது. தீட்டுங்கய்யா, அவனை தட்டி கொடுங்கய்யா, ஊக்கப்படுத்துங்கய்யா, உற்சாகப்படுத்து. தேசத்தின் சொத்தே நாளைய தலைமுறை அவன்தான்யா. நேற்றைய தலைமுறையின் தாத்தாவும் பாட்டியும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் எனக்கு நிறைய கொடுத்தாங்கய்யா. நாம் அவனுக்கு என்னையா கொடுக்குறோம்? படி 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 படி, மார்க் வாங்க, வெளிநாட்டுக்கு ஓடிப்போ. அவன் என்ன பண்ணுவான், அங்கே போய் செட்டில் ஆகிடுறான். அது அம்மாவும் அப்பாவும் அது வீட்டையும் முதியோர்களை மாக்கின்னு உட்காந்துங்க.
இது என்ன லைஃப், என்ன ஸ்டைலுன்னே தெரியல. யார் யார் வீட்டு பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகாமல் அப்பா அம்மாவோட கூட கொடுத்து வச்ச புண்ணியம் வாங்க முடியாது. சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படு. எதுலையுமே மகிழ்ச்சி பார்க்கறது நம்ம மனசில் தான் இருக்குது. அதான் மனசை படிங்கன்றேன். மனசை படிக்காத வெறும் புத்தகம் படிங்க, அதையும் படிங்க, புத்தியில் ஏற்றுங்க, அது மனசை படிங்க. மனசு தான் சார் தீர்மானிக்குது இது நல்லதா இது கெட்டதா, இது செய்யலாமா வேணாமா, இதான் மனசு தான் தீர்மானிக்குது. நான் உன்னை ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஐயா இருக்கிறாங்க, ஜெயராம் ஐயா இருக்காங்க. ஒரு 10 கிலோ ஊட்டி உருளைக்கிழங்கு ஒரு பையில் போட்டு 10 கிலோ ஊட்டி உருளைக்கிழங்கு பையில் போட்டு, ஐயா இதை வந்து அந்த ரோடு வரைக்கும் தூக்கின்னு போங்கன்றார். எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. எதுக்கு நம்மளை இந்த கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைப்பேன். நினைக்க மாட்டேனா? நினைப்பேன். திரும்பி வந்துட்டேன். அதே ஐயா ஒரு அழகான குழந்தை, அதுவும் 10 கிலோ, அந்த குழந்தைய என் கையில் கொடுத்து, புலவரையா அந்த குழந்தைய தூக்கிட்டு வாங்கலாம் அந்த கார் வரைக்குன்றார். அந்த குழந்தைய மாற்றி மாற்றி கொஞ்சம் குலாவி சந்தோஷமாக எடுத்துகிட்டு வருவேன். அதே 10 கிலோ தான் இடம் இருக்குது அந்த உருளைக்கிழங்கு பையும். அதே 10 கிலோ தான் அந்த குழந்தையும். ஒன்று சுமையாக தெரிகிறது, இன்னொன்று சுகமாக தெரிகிறது. இதை தீர்மானிக்கிறது எது? சுமையோ சுகமோ சுமக்கிற பொருளில் இல்லை, சுமக்கிற மனிதனுடைய மனதை பொறுத்தது தான். நீங்கள் இஷ்டமாக பார்த்தா அது இஷ்டம், கஷ்டமாக பார்த்தா அது கஷ்டம். எவ்வளோ பேர் அன்றைக்கி வீட்டுக்காரவங்கள என்னம்மா பார்க்குற அறிவு ஜீவியாம உங்க என்னையா பொட்டு பொட்டுன்னு சத்தம் கேட்குதுன்னு அந்த அம்மா சம்சாரம் கேட்டுது. 3 பொம்பளையை அடிச்சுட்டே 2 ஆம்பளையை அடிச்சுட்டேன்னா அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. ஈல எப்படியா பொம்பளையை ஆம்பளையும் கண்டுபிடிச்ச அதிசயமாகுதுன்னு. இல்லை 3 ஈ வந்து டிவி மேலே உட்காந்துது, 2 ஈ வந்து பீர் பாட்டில் மேலே உட்காந்துது. அது போகிற இடத்த வச்சு அவன் கண்டுபிடிச்சது. நீங்கள் என்னைக்காவது வீட்டில் உட்காந்துன்னு கலகலப்பாக பேசியிருக்கிறீங்களா? அதுவும் காணாமல் போச்சியா. கலந்து பேசினால் கலவரமே வராது. கோர்ட்டுக்கு ஏன் சார் போகிறான்? மனிதனை படிக்கலை. மனிதனை படியுங்கள். மனிதனை படிச்சீங்கன்னாக்கா நீங்கள் கோர்ட் வாசலே போக மாட்டீங்க சார். இந்திய நாட்டு கலாச்சாரம், எவனாலும் அந்த கலாச்சாரத்தின் மீது கை வைக்க முடியாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடு நிறைந்த பூமியாக இது வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான பூமியாக இது. சாதாரணமானது இல்லை இது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு? அன்றைக்கி கல்யாணம் பண்ணோம்னா கோயிலுக்கு போனோம், இன்றைக்கி எல்லாமே கோர்ட்டுக்கு போகிறோம். அது கலாச்சாரம் வரலாமா நமக்கு? 6 மாதத்துக்கு முந்தி ஒரு கோர்ட்டில் கேஸ் வருது. ஜட்ஜ் ஐயா சொல்கிறாரு, டேய் சேர்ந்து வாழுங்கடா, எதுக்கடா என்ன அந்த பாவத்தை நான் என் கையால் செய்ய சொல்கிறீங்க, சேர்ந்து வாங்கடா போ. அவன் சொல்கிறான், நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஜட்ஜ் ஐயா, நான் முடியாது, இது இனி பிரித்து விட்டுருணும். டேய் தீர்ப்பு எழுதிடுவேன், லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் கேட்டு எழுதுங்க ஐயா. சரி எழுதிட்டு படிக்கிறாரு. கவனமாக கேளு, அதிர்ச்சி அடையாதன்னு. உங்களுக்கு பிரிவினை கொடுத்துட்டேன், அடுத்த மாதம் ஜீவனாம்சமாக உன் சம்சாரத்துக்கு உன் சம்பளத்தில் பாதி கொடுத்துடணும். அவன் கூண்டில் நின்று கலகலன்னு சிரிக்கிறாயா. ஜட்ஜ் ஐயாவுக்கு கோவம் ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னடா வருத்தப்படுவேன்னு பார்த்தா சிரிக்கிறேன். இல்லை எஜமா, 10 வருஷமாக முழுசும் கொடுத்துன்னு இருந்தேன், அடுத்த மாதத்துலேருந்து பாதியாவது எனக்கு கிடைக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாகுது எனக்கு. இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தால் 5 வருஷத்துக்கு முந்தைய கேஸ் போட்டிருப்பேன். இப்படி இருக்கலாமா வாழ்க்கை? அம்மா வீட்டத்துலேயும் அப்பா வீட்டத்துலேயும் படிக்கலையா. நமக்கு ரோல் மாடலே அப்பாவும் அம்மாவும் தான் ஐயா. ரோல் மாடலே அப்பாவும் அம்மாவும் தான். அதனால தானே கேட்குறான், யாருடைய பிள்ளைனே? இன்னாருடைய பிள்ளையா? சபாஷ். இன்னாருடைய குடும்பமா? அற்புதம். அதனால தான் 3 தலைமுறை பேர் சொல்கிறோம். அதுக்கு மேலே தெரியாது, அது வேறு விஷயம். 3 தலைமுறையினுடைய பெருமைகளை காப்பாற்றுகிறது. இன்னைக்கு என்னாச்சு? முதல் பட்டதாரி ஒரு குடும்பத்தின், படிக்காத குடும்பத்திலிருந்து ஒருத்தன் படித்தான்னா என்ன சொல்கிறோம்? நம்ம முதல் பட்டதாரின்னு சொல்கிறோம். முதல் பட்டதாரி என்று சொல்வது பெருமையாக இருக்கிறது. ஆனால் குடும்பத்தின் கடைசி விவசாயி என்று சொல்லுகிற போது நமக்கு வருத்தமாகவும் இருக்கிறது. ஏன்னா நம்ம பண்பாடு என்ன?
வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இது விவசாய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த பூமியா. ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் பெருமை இருக்கட்டும். அதனால் மனசை படிக்கணும், மனமறிந்து பேசணும். நம்மளை எவ்வளவு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? இடம் பொருள் ஏவல்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கான். எந்த இடத்துல எந்த பொருளில் யார் என்ன பேசுகிறாங்கன்றது தெரிஞ்சுதான் நீ கோபப்படுறதுக்கும் கோபப்படாமல் இருக்கிறதும் அது உன் கையில் இருக்குது. எல்லா இடத்துலையும் எதையும் எல்லாத்தையுமே சீர்படுத்திக்க முடியுமா? சார், நான் 20 வருஷத்துக்கு முந்தி புழல் ஜெயிலுக்கு போனேன், தப்பாக பார்க்காதீங்க. ஆயுள் கைதிகளை 500 பேர் உட்கார வச்சு நான் ஸ்டாப் கேம் ஒரு மணி நேரம் பேசினேன். கைதி ஒருத்தன் நன்றி சொல்ல வந்தான். சிரிக்க சிரிக்க பேசினேன், புலவர் ராமலிங்க ஐயா வாழ்நாள் பிற நம்ம கூடவே இருந்தால் நல்லா இருக்கும்னா. அப்போ அவன் என்னை ஜெயிலில் தள்ளணும்னு விரும்புகிறான். என்னை வாழ்த்துறதுக்கு அவனுக்கு அதான் தெரிஞ்சுது. அவன் அவ்வளோ சந்தோஷத்தில் சொல்கிறான்னு அர்த்தம். வார்த்தைகள் எந்த இடத்துல யார் எப்படி பேசுகிறான் அதை வச்சு தான் சார் நம்ம தீர்மானிக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் வச்சு நான் தீர்மானிக்கிறோமா? இதெல்லாம் அனுபவ பாடம்ன்ற நான். புத்தகம் வெறும் புத்தகம், நம்ம பாட புத்தகம் கட்டுறது கடுகளவு, கல்லாதது மலையளவு இருக்குது. நீங்கள் போகிற இடம் இன்னொன்று சொல்லட்டுங்களா, எழுதி வச்சுங்க. எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம், எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். நான் வாத்தியாரே, நான் தான் எனக்கு தெரிஞ்சது நான் தாண்டா கற்றுக் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. அவங்ககிட்ட இருந்தும் கற்றுக்கலாம். ஈரோடில் பக்கத்தில் சித்தோடில் பேசுகிறேன். மகாபாரதம் 5 நாள் சொற்பொழிவு. இந்த கதையை கேளுங்க. 5 நாள் சொற்பொழிவு. 3 நாள் பார்க்குறேன். ஒரு நல்ல அம்மா, நம்ம உதவியாளர் மாதிரி அம்மா, ஒரு வயசோடைங்க மூத்த வயசுடைய ஒரு அம்மாவை கூட்டின்னு வந்து எதிரில் சேரில் உட்கார வச்சு ஆட்டோவில் இறங்கி கதையை கேட்டுட்டு வீட்டுக்கு போவோம். நான் 3 நாளாக பார்த்தேன். 4ஆவது நாள் கேட்டேன், அம்மா தாயே உங்கள் அம்மாவான்னு கேட்டேன். இல்லையா, எங்கள் மாமியாருன்னு சொல்லி. இந்த நூற்றாண்டில் உன் மாமியாரை இவ்வளோ பவ்யமாக ஆட்டோவில் கூட்டாந்து உட்கார வச்சு பாரத கதையை கேட்டுட்டு ஆயுஷம் போறிய புண்ணியவதி, நீ நல்லா இருப்பேன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். மகாபாரதம் கேட்டால் உசிரே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 3 நாளாக கொண்டாந்து காட்டுறேன், அது நடக்கலைன்னுச்சு. அதோட நான் அந்த அம்மா பக்கமே திரும்பலை. ஏன்னா அதில் நமக்கு டேஞ்சர் இருக்குது. நாம் பேசி ஒன்று போன மாதிரி ஆகிடும் இல்லை, அது நமக்கும் பாதகமாகுது. சில இடங்களில் சிலதெல்லாம் நம்ம அமைதியாக ஏற்றுக்கணும், அமைதியாக ஏற்றுக்கணும் சார். அதில் தான் இது விஷயமே. அந்த பாரத சொற்பொழிவு முடிஞ்சு மறுநாள் நான் போகிறேன். ஏற்காடில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. ஸ்கூலு பெரிய ஸ்கூலு, குரோம்பேட்டை ஸ்கூல் வந்து எத்தனை 140 வாத்தியாரங்க வேலை செய்கிற பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கும். அங்கேயே இறக்கி போட்டுட்டு குளிச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு செகண்ட் பீரியடு எனக்கு பீரியடு. செகண்ட் பீரியடுக்கு நான் நுழையிறேன். தம்பிங்களா என்னடா பாடம்னு கேட்டேன். 7th கிளாஸ் அது. செய்யுள் சார் ஒருத்தர், அந்த பசங்க கூட ஜாலியாக இருக்கும் தெரியுமா, சொர்க்கம் ஐயா வகுப்பறை. அவன் சொல்லுவான், சார் இன்னைக்கு செய்யுள் சார். செய்யுளில் என்ன பகுதிடா? திருக்குறள் சார். ஒருத்தர், திருக்குறளில் என்னடா டாப்பிக்கு? சுற்றந்தடால் சார். உக்கார் உக்கார். காக்கை கரவா கருந்துண்ணு மாக்கமும் மண்ணு நீரார்க்க உள்ளதானடா சார். எப்படி சார் பார்க்காம சொல்கிறீங்க? அதான் 3 வருஷமாக நடத்துறேன். உட்கார்றா. சரி, நான் நேரடியாக இதுக்கு போக மாட்டேன். ஏழுமலை காக்கா பார்த்துருக்கா நீ? சார் என்ன சார், வெள்ளிக்கிழமை அமாவாசை கிருத்திகை ஏகாதசி எல்லா நேரங்களையும் எங்கள் அம்மா சோறு கொண்டு போய் மதிலில் வைக்கும் சார். காக்கான்னு ஒரு சவுண்டு கொடுங்க சார். 10 காக்கா வந்து அப்படியே சுற்றி ரவுண்டாக இருக்குது சார். சண்டை இல்லை சார், சச்சரவு இல்லை சார், பிரச்சனை இல்லை சார், ஷேர் பண்ணி சாப்பிடும் சார். இதை நான் எவ்வளோ தடவை பார்த்துக்கிறேன் சார் நான். சபாஷ், இதைத்தாண்டா திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஏ மனிதனே, உனக்கு அதிகமாக வசதி வந்த காலத்தில் நீ மட்டும் அனுபவிக்காதரா, உன் சொந்தங்களோடு சேர்ந்து அனுபவிடான்னு இந்த காக்கையை வச்சு உதாரணமாக சொல்கிறாரான்னு. சபாஷ் சார். அதில் ஒருத்தன், சார் ஒரு டவுட், என்னடா இது பரீட்சைக்கு வருமா சார்? வரும்டா. ஏன் கேட்குற? நீ படிக்கவே மாட்டேன் சார், இந்த சீனை அப்படியே மனசில் வச்சு நானே எழுதிடுவேன் சார். எப்படியாவது கேட்க சொல்லுங்கள் சார் இந்த கேள்வியை. அவனுக்கு இதில் எல்லாம் சந்தோஷமாக்கலாம் சார். ஆனால் ஒரு ஆள்
உட்காந்து நான் எப்பயுமே ஒரு ரவுண்டு பார்ப்பேன், ஒரு ஃபேஸ் அடையாளம் வச்சுக்குவேன், ஒரு ஃபேஸை அடையாளம் வச்சுக்குவேன். அப்போ அந்த ஃபேஸ் அடையாளம் வச்சு திரும்பி பார்த்தா திரும்ப பார்க்குறேன், அவன் வந்து அசையல. என்னடோ பிரச்சனை இருக்குது இதில் நினச்சி, ஏன் தம்பி குமார் என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்கிற, புரியலையா? புரியுது சார், நீங்கள் நடத்தி புரியாமல் இருக்கணும் சார். பின்ன ஏன் மூணு இருக்கிற? அது ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார், என்னமோ இருக்குடா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போதே என்னமோ இருக்குது. என்னடா சொல்கிறா? சார் விடுங்க சார், நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்தது வேற, நீங்கள் சொல்கிறது வேற. எங்கள் தெருவில் பொன்னமான ஒரு பாட்டி வடையும் முருகும் சுட்டு ரோட்லேயே வைக்குது சார். ஒரு காக்கா 4 மணிக்கு ஓடி வந்து அப்படியே தூக்கி முடிச்சு சார் ஒரு முறுக்க. பாட்டிக்கு முட்டி வலி ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நான் மீட்டு தரலான்னு நான் ஓடினேன் சார். புளிய மரத்து தோப்பில் புளிய மரத்து உச்சியில் காலுங்கீழே வச்சுக்கின்னு அந்த ஒத்த காக்கா அந்த முறுக்கு முடிகிற வரைக்கும் அதுதான் சாப்பிட்டதே தவிர ஒரு காக்காயும் ஷேர் பண்ண கூப்பிடல சார். இது உண்மையா இல்லையாம்மா? 100% உண்மை. எனக்கு பகீர் இப்படி ஒரு கேள்வியை கேட்பான்னு நான் நினைக்கவே இல்லை. கேவலப்படுத்திடுவான் தெரியலன்னு சொன்னான். கடவுளே என்னை காப்பாத்துன, கடவுள் காப்பாத்திட்டான் சார். பீரியட் முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான். பீரியட் முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான்னு அவன் என்ன சொல்றான், அடுத்த டீச்சர் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் சார், நில்லுங்க சொல்லிட்டு போங்க. நான் என்னென்னமோ சார் ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின் பிரமாதண்டா சார், ஆன்சர் போடு சார்னா என்னமோ சொல்கிறேன்டா சொல்கிறேன். சரிடா மத்தியானம் அப்படியே நான் டைம் டேபிளில் பார்த்துட்டேன், மத்தியானம் சொல்கிறேன்டா, மத்தியானம் பீரியட் இல்லைன்றாங்க. சரி நாளைக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. விடுதலை ஆகி வெளியில் வந்து ராத்திரி பூரா தூக்கம் வரல சார். என் பொண்ணு வேறு கேர்ள்ஸ் ஸ்கூலில் 7th படிக்குது. என்னப்பா தூங்கவே இல்லையான்னு, தூங்கலாமா அந்த மாதிரி ஒருத்தன் கேள்வி. அதை வெரி சிம்பிள், படுப்பான்னு எடுத்தது அவனே தேவலாம். காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் அந்த பெண் குழந்தை சொல்லிட்டு போச்சு சார். பெண்ணை பெற்றவங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுங்கம்மா, இந்த நூற்றாண்டில் பெண் குழந்தைகள் தான் அறிவு ஜீவிகளாக இருக்கிறார்கள். அவங்கள அடக்காதீங்க, நிறைய படிக்க வைங்க, டபுள் டிகிரி வாங்க வைங்க, ஜாபில் தன் காலில் நிற்கிற அளவுக்கு உயர்த்துங்க. ஏன்னா பையனுக்கும் பொண்ணுங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் குழந்தையை எழுதும். மனசாட்சி உடைய பிள்ளைகள். இன்றைக்கும் தர்மம் இருக்குதுன்னா அந்த பிள்ளைங்க தான் காரணம். எங்கள் பையன் அப்படி இல்லை, தெரியணும்னு அவசியமே இல்லை அவனுக்கு. ஆன்சர் தெரியலன்னா தான் அதிகமாக எழுதுவான். நிஜமாங்க ஒரு தடவை கேட்டிருந்தேன், பூகம்பம் எப்படி உருவாகும்னு எழுதுகிறான். பூந்து விளையாட்டான். கடல் கொந்தளிக்கும், பூமி வெடிக்கும், வானம் வெடித்து சிதறும், பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும் எழுதுகிறாங்க. சண்டாள பாவி, எனக்கு பகீர் ஒரு குழந்தை கூட பெண் குழந்தை எழுதலை. நான் கூப்பிட்டேன், டேய் உன்னை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மன உளைச்சல் வர மாதிரி பேசப்படாது, அது ரைட்டு விட்டுக்கிறது. இந்த மாதிரி அக்கிரமமாக எழுதுகிறியே, இது தப்புன்னு கூடமா நான் சொல்லக்கூடாதுன்னு ஓன்னு அழுதான் சார். மனசு மாறுமா? மாறாதாங்க. செஞ்ச தவறை நினச்சி வருந்துறான்னா அழறான்னா அதை விட மன்னிப்பு உலகத்திலே இல்லையா? சரிடா அழாதரா, அதான் போதுண்டா மன்னிக்கிறேன். அதுக்கு நான் அழுவுனா சார், பின்ன எதுக்குடா நீ படிச்சு பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை சார். அப்படியே நம்மளால பல பேர் இருக்கு. இந்த வேல்யூவேஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா சார் அடிச்சு தள்ளுவான். இப்போ அந்த பையன் இந்த கேள்வி கேட்டான், ராத்திரி இப்போ கேட்டுட்டாமான்னு சொல்லிட்டு மறுநாள் என் பொண்ணு சொன்ன பதிலை கேட்டுக்கிட்டு நான் உள்ள நுழையிறேன். சார் எவன் நேற்று கேள்வி கேட்டானா காம்பவுண்டு வெளியில் நிற்கிறான். ஐயா வணக்கம், இந்த லீவு போட்டுருவீங்களோன்னு பார்த்தேன். இப்போ அவன் நேரம் அவன் பேசுவான். இருறா போட வர. செகண்ட் பீரியட் உள்ள நுழையிறேன். முதல்ல நான் சொன்னேன், அற்புதமான கேள்வி கேட்ட அவனுக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்கடான்னு. ஏன்னா யார் ஒருவருடைய கேள்வி நியாயம் தர்மம் என்று நீங்கள் ஒப்புதல் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தான் பாதி வெற்றியை பெற்று விட்டீர்கள். கைத்தட்டினாங்க பாருங்க, அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், அவன் பார்த்ததாக சொன்னதும் ஒரு உண்மை கிடைக்கிறது, ஒரு தர்மம் கிடைக்குது, நியாயம் கிடைக்குது.
திருவள்ளுவர் சொன்னதாக நான் சொன்னதிலே ஒரு தர்மம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஏன் மனிதர்களே, நேர்மையாக வருகிற பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள், தண்டனை கிடையாது. நேர்மையற்ற வழியில் வருகிற பொருளை நீங்கள் மட்டுமே பார்த்து கொள்ளுங்கள், சொந்தங்களுக்கு பங்கிடாதீர்கள், அதற்கு தண்டனை உண்டு, தண்டனை என்னோடு போகட்டும் என்று அந்த காக்கா சொல்லுகிறது. அந்த பையன் தன்னை மீறி சொன்னான், சார் சபாஷ் அப்படின்னா. அவன் சொல்லி நான் சொல்லணும், நான் சொல்லி அவன் சொல்றான். குழந்தை தானே, ரசிக்கணும். சொன்னா என் வாய் அதோட சும்மா இருக்கக்கூடாதா? நான் எப்பயுமே ஒரு தவளை வாய். இதை கூட என் பொண்ணு தாண்டா சொன்னான்னு அதான பார்த்தேன். அப்ப எங்க சமூகம் தாண்டா யோசிக்கும், உங்க சமுதாயம் யோசிக்காதுன்ட்டான் சார் அவன். என்ன மகிழ்ச்சி, கலகலப்பு. ஒரு கிளாஸ் ரூம்ல போனாலே கலகலப்பா இருக்கும். வீட்டுக்குள்ள அப்பா எப்போ வருவாருன்னு பிள்ளைங்க எதிர்பார்க்கணையா? ஐயோ வந்துட்டான்டா அப்பா சொல்லக்கூடாது. வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி இல்லையா? நம்மளை பார்த்து 4 பேர் அங்கே நிற்கணுயா, ஓடக்கூடாது. ஓடனா நம்ம ஆபத்தான ஆளுன்னு அர்த்தம், நின்னான்னா நல்ல தர்மமானு அர்த்தம். எவ்வளோ விஷயங்கள் படிக்கணும், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சார். உலகத்தில் நம்ம என்ன நிறைய பேர் சொல்கிறானே, இன்னும் எனக்கு புத்தி வளரலை, என்ன போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாத தமிழ்நாட்டு தாய்மார்களே கிடையாது. உண்மையா இல்லையம்மா? அவர் ஐஏஎஸ்ஸாக இருக்கும், நம்ம ஐயா நம்ம ஜெயராமன் கூட போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்படி சொல்லாத வீட்டு தாய்மாரே கிடையாது. எல்லா ஒய்ஃபுக்கும் அது தர்மம். அது போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் வீட்லேயும் காலையில் புறப்பட்டேன், 8 மணி ஃப்ளைட்டு தான் புறப்பட்டேன். எங்கன்னா ஊட்டியில் பேச போகிறோம், போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாதரா ஜெயராம சார் கூப்பிட்டாருன்னு, அவருக்கு ஒன்றும் தெரியாது. டேய் எனக்கு சொல்லு, நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது. அவரை எப்படி சொல்லலாம், உன்னை கூப்பிட்டதுலேருந்தே தெரியலையா சார்? ஒன்றும் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நான் நினச்சி பார்ப்பேன். மகிழ்ச்சி சார். நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் என்பது தான் வாழ்க்கை. நிறைய பேர் பிரச்சனை ஆகுது, என்ன காரணம்? நான் சொல்கிறேன், எங்கள் வாழ்க்கை பாடம் சாதாரணமானது இல்லை, எந்த புத்தகத்திலையும் இல்லாதது. வாழ்க்கை பாடத்தை படிங்க, நமக்கு நிறைய படிக்கணும். படித்தது மட்டும் போதாது, வாழ்க்கை பாடத்தை படிக்கணும். இங்கே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன். வெளியிலே வீட்டை விட்டு கால் எடுத்து வைத்து வெளியிலே வர்றீங்களா, வேலைக்கு போகிறீங்களா, முயற்சியை முன்னிறுத்துங்கள். ஒருவேளை உங்கள் முயற்சி தோற்றுவிட்டாலும், முயற்சிகள் தோற்றாலும் முயற்சிக்க தோற்காதீர்கள். தொடர்ந்து செய்யுங்க, முயற்சியை முன்னிறுத்துங்க, உழைப்பை முன்னிறுத்துங்க. 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது என்ற சபதத்தோடு உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள், போராடுங்கள், ஜெயிங்க, வெற்றி பெறுங்க. அந்த வெற்றியோடு வீட்டுக்குள்ள வாங்க, ஒருவருக்கு ஒருவர் தோற்பதற்கு தயாராகி விடுங்கள். வீட்டுக்குள்ள வந்தா அங்க அதாயா தர்மம். கணவன் மனைவி இடத்துல எப்போ எவ்வளோ தோற்றான், மனைவி இடத்துல கணவன் எவ்வளவு முறை தோற்றான், பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் எத்தனை முறை தோற்றார், யார் அதிகம் தோற்றார்களோ அவர்கள் தான் ஜெயித்தவர்கள். இந்த வினோத அறிவிப்பை உலகத்துக்கே கொடுத்ததுயா நம்ம பூமி. நம்ம பூமியா ரொம்ப பாரம்பரிய பண்பாட்டை படிங்க, கலாச்சாரத்தை படிங்க. கல்யாணம்னாலே அந்த காலத்தில் என்னமா இருக்குன்னு தெரியுமா? ஒரு வீடும் குதூகலமாக இருக்குமியா. இப்போ எல்லாமே காம்போன்னு வந்துடுது. பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்றான். அவன் கல்யாண மண்டபத்தில் ஒரு பொம்மையை கொண்டாந்து நிறுத்தி போடுறான். இல்லை அது கும்பிட்டும் கிடக்குது. உறவுகள் கும்பிட்ட இடத்த பொம்மை கும்பிட்டும் கிடக்குது. ஒரு கல்யாணத்தில் போய் பார்க்குறாரு, 11:30 மணிக்கு ஒருத்தன் பொம்மையும் கீழே உட்காந்துன்னு ஃபுல்லோடு இருக்கிறான். அவன் 1/2 மணி நேரமாக அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறான், கொடுக்க மாட்டேன்றான். எவ்வளோ சிக்கல் இருக்குது. பாரம்பரியமான பண்பாட்டை கொண்டாடுறோம் சார், மனித நேயத்தை கொண்டாடுறோம் சார். பேசுகிறதே குறைஞ்சி போச்சு சார், வாசிக்கிறது குறைஞ்சி போச்சு சார். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், செயலை செய், செயலை நேசித்து செய், செயலை செயலுக்காக செய். பகவத்கீதையில் கர்மயோக அத்தியாயம் 18 அத்தியாயத்தில் 3வது அத்தியாயம் அதனுடைய சாரம்தான் அது. அதனால் நாம் நிறைய படிக்கணும். படித்தது போதாது, அது வேலை வாங்கி கொடுக்கும், சம்பளம் வாங்கி கொடுக்கும். ஆனால் இருக்கிறவங்களை எப்படி வேலை வாங்கிறது, வீட்டில் வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்றது மனிதர்களிடத்தில் தான் நமக்கு ஏராளமாக படிக்க வேண்டியவை நிறைய இருக்குயா. எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். காக்காவை எடுத்துருந்து கற்றுக்கலாம்,
ஒரு பூனை கிட்டேருந்து கற்றுக்கலாம் சார். ஒரு பூனை கூட பார்த்தீங்கன்னா நல்லா நாளைக்கு போய் கவனிங்க, நாளைக்கு கவனிங்கய்யா. பூனை குட்டி போட்டால் இடமாற்றம் பண்ணும், அங்கேயே வச்சுருக்காது. வாயால் தான் கவ்வியும் போகும், கையால் தூக்காது. அது வாயால் தான் கவ்வியும் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதே குட்டிங்களுக்கு பசின்னா ஒரு எலியை பிடிக்கும், அதே வாயால் தான் பிடிக்கும். எலி செத்து போகுது, குட்டி உயிரோடு இருக்குது. எப்போ மென்மையை கையாளணும், எப்போ வன்மையை கையாளணும்னு பூனைக்கு கூட தெரிந்த ஒரு ரகசியம் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு தெரியலையே. வார்த்தையால் கொட்டிடுறானே, வார்த்தையால் கொட்டிடுறானே. கத்தியால் கொலை செய்கிறத விட வார்த்தையால் கொலை செய்கிறதாயா படுமோசமானது. ஏன்? அதனால்தான் வடுன்னார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடுன்னாரே. மனக்காயத்தை உருவாக்காதீங்க. மனக்காயத்துக்கு மருந்தாக நாம் வார்த்தைகளை பயன்படுத்தணும். எனக்கு மகரிஷி இடத்துல பிடித்த வார்த்தை வாழ்க வளமுடன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதிரி கூட நமக்கு நண்பன் ஆகிடுவோம். அடுத்தவங்களை வாழ்த்த பயன்படுவோம், அடுத்தவங்களை வைய வேண்டாம். காலம் அப்படி இருக்கிறது. நிறைய உலகத்தை படிக்க வேண்டியது இருக்குய்யா. நம்ம உள்ளூர்லேயும் வாழணும், நிறைய வாழ்க்கையிலும் ஜெயிக்கணும், வேலைக்கும் போகணும், சம்பளம் சம்பாதிக்கணும், வாழ்வாதாரத்துக்கு தேடணும்னா அறிவு சார்ந்த நூல்களை படிங்க. படிக்க வேண்டிய ஏராளமான அனுபவம் சார்ந்த நூல்கள் உலகத்தில் பறந்து விரிந்து கிடக்கிறது. விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு நூல் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா எவ்வளோ, உடனே காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் முடிச்சிட்டானா, எவ்வளோ கஷ்டப்பட்டான், எவ்வளோ உழைச்சான். ஒரு விளக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளவு கஷ்டப்பட்டார். 1299 முறை முயற்சி பண்ணி 300வது முறை 1300வது முறை தான் பல்பை கண்டுபிடிச்சார். அந்த மனுஷனுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே, தன்னை தான் ஒய்ஃபு பாராட்டணும்னு எல்லாம் நினைப்போம். தூங்கி இருந்த அந்த அம்மா தாமஸ் ஆல்வா எடிசன் சம்சாரம் தூங்கி இருக்குது. அங்கேருந்து போய் எழுப்பினார். ஹாய், நான் கண்டுபிடிச்ச விளக்கு எரியுது பாருன்னார். அந்த அம்மா அப்படி போர்வையை எடுத்து பார்த்துட்டு அணைச்சிட்டு படுத்துக்கோன்னுச்சு. அந்த மனுஷன் எவ்வளோ நொந்து நூலாக இருக்கும். தயவு செஞ்சு ஒருத்தர் பாராட்டுங்கய்யா. பாராட்டை விட ஒரு உற்சாக படிக்கட்டு ஏறுகிற வலிமை உலகத்திலே கிடைக்காது. பாராட்டு. நான் குறிப்பாக தாய்மார்களுக்கு சொல்கிறேன். 40 மார்க் வாங்கின்னு வந்தானா, சபாஷ்டா என் கண்ணு, என் செல்லம், மொப்பனை விட 5 கூட தாண்டா வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துங்கம்மா, ஊக்கப்படுத்துங்கம்மா. வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி. எவ்வளவோ அனுபவ பாடங்கள் நிறைய இருக்கியா. பஸ்ஸில் போகிறீங்களா, அங்கே ஒரு அனுபவத்தை பாருங்கள். ட்ரெயினில் போகிறீங்களா, அங்கே ஒரு அனுபவத்தை பாருங்கள். எல்லா இடங்களிலும் இருக்குதுயா, கொட்டி கிடக்குதுயா வாழ்க்கையில். உன்னை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சிக்கு ஒரு ஹியூமர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. சூழ்நிலையே நீங்கள் நகைச்சுவையாக மகிழ்ச்சியாக மாற்றிங்க. என் பாட்டன் பாரதி சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான்னு சொன்னான். சார், அவன் வாழ்நாள் பூரா அடிவயிறு பட்டினி. ஆனால் அவன் வார்த்தை பாருங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. அவன் எதுக்குமே கவலைப்பட்டது இல்லையா. கவலைப்படாதீங்க. கவலைக்கு கவலைப்படுறதை விட உலகத்தில் கொடுமை உலகத்திலே கிடையாது. ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இது அட்வைஸாக நினைக்காதீங்க, அனுபவத்தை சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு சுகர் வந்துடுதுன்னு கவலைப்படுறான். பயப்படாதீங்க. சுகர் வந்தவன் தான் ரொம்ப வருஷம் வாழறான். ஏன் தெரியுமா? உணவு கட்டுப்பாடாகணும். நிஜமா இல்லையாங்க? சுகர் வரலன்னு நீங்கள் அனாவசியமாக இருந்துடாதீங்க. டெஸ்ட் பண்ணலைன்னு அர்த்தம். இப்போ எல்லாருக்கும் சுகர் இல்லாத இடமே இல்லை. நீக்கமாக நிறைந்திருக்கிற ஒரே கடவுள் அதுதான் சுகர். அது ஒரு பற்றாக்குறை தானே தவிர அது நோய் கிடையாதுயா. பற்றாக்குறை, அது நோய் கிடையாது. சந்தோஷமாக இருங்க, சுகர் தானாகவே போகும். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரங்கிட்ட மட்டும் பேசக்கூடாது. நம்ம சுகரை ஏற்றி விட்டுட்டு போவோம். ஏன் தெரியுமா? உணவை விட ஒரு நோய்க்கு உணர்வு தான் மிக மிக முக்கியம். நிறைய பேர் ப்ரெஷர் ஏதுன்னா டென்ஷன் ஆகிட்டோம் சார், மனுஷன் அப்படியே அழுத்தம் வந்தது. மன அழுத்தம் என்ற ஒரு குணம் தான் உணர்வு தானே டென்ஷன் ஆகுது. அப்போ உணர்வு அதுதான் முக்கியமானது. அதனால தான் தியானம் பண்ணுங்கன்றாங்க. மன உணர்வு உணர்வுகளை அழக்குவதற்கு. அதனால்தான் மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கும் மறியும் போது அறிய உண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியுடைய கோவேன்னு நாவுக்கரசர் திருவொற்றியூர் ஈசனை பாடுறாருன்னா அந்த உணர்வு தான் மனிதனுக்கு பண்படணும். நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும்,
மனம் பண்பட்டால் நல்ல சொல் விளையும். அந்த மனதை பண்படுத்துகிற நிறைய வாசிங்க. மதம் ஆச்சரியங்களுக்கு அப்பால நிற்கிறது மனித நேயம். அது பைபிளும் சொல்லுகிறது, குரானும் சொல்லுகிறது, கீதையும் சொல்லுகிறது, குறளும் சொல்லுகிறது. எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்றார் தாயுமானவர். நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசகொள்ள வாராய் பராபரமேன் அவர் தான் சொன்னார். உள்ளம் பெருங்கோயில், மூனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனேந்தும் காளாமணி விளக்கேன்னு திருமூலர் சொன்னார் என்றால், கடவுள் மனிதனாக பிறக்கிறான் மீண்டும் கடவுளாவதற்கு என்பதனால் ஒவ்வொருவரும் கடவுளாவதற்கு முயற்சி பண்ணுவோம். அந்த பண்பாட்டை படிப்போம், மனிதநேயத்தை படிப்போம், மனிதர்களை படிப்போம். வாசிக்கிற புத்தகங்கள் மட்டும் இல்லை, ஏராளமான சான்றோர்களுடைய நூல்களை வாங்குவோம். ஆன்மீக பார்வையோடு உலா வருவோம். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளம் உயர உயர செயல்கள் சிறக்கும். வெள்ளத்தனைய மல நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று திருவள்ளுவர் அதையும் கோடிட்டு காட்டியிருக்கிறார். நாம் எவ்வளவு உயரமானவர்கள் என்பது முக்கியமல்ல, நம்முடைய மனம் எந்த அளவுக்கு உயரத்தை தொட்டு இருக்கிறது என்பது தான் மிக மிக முக்கியம். அதுதான் முக்கியம். தென்கட்சி மூதறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களும் நாங்கள் குற்றாலத்தில் பேசிட்டு ட்ரெயினில் வரோம். விழுப்புரம் ஜங்ஷனில் நிற்குது வண்டி. புறப்படும் நேரத்தில் எல்லோ சிக்னல் விழுந்து போச்சு. க்ரீன் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலில் ஒருத்தன் மசால் வடையை, அந்த கடைக்காரன் மசால் வடையை கூடையில் ஒன்று கொட்டுறான். அங்கேருந்து வாசனை எங்களுக்கு வருது, எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் வருது. ஐயா சொன்னார், 500,000 செலவு பண்ணாலும் நம்ம வீட்டில் இவ்வளோ வாசனை வரலையடா, இங்கே எப்படா அவன் என்னடா பண்ணுறான்னாரு. இங்கே அது இருங்க ஐயா, அதை வாங்கிட்டு வரேன்னு க்ரீன் சிக்னல் விழலைன்னு சொல்லி இறங்கி ஓடி போய் 20 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து அந்த பொட்டலங்கட்டுற பையன்கிட்ட 10 வயசு பையனாக இருப்பான், கட்டிகிட்டு இருக்கான். 20 ரூபாய் நோட்டை கொடுத்து சீக்கிரம் கட்டுறா, வடையை கட்டுறா தம்பி, ட்ரெயினை பிடிக்கணும்னு கலகலன்னு சிரிக்கிறான். ஐயா, நீ சிரிக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லலையேடா, இயல்பாக சொல்லுவேன் சொல்லலையேடான்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், சொல்லிட்டீங்களே சார், அவங்கவுங்களும் வடையை வச்சு எலியை பிடிப்பான், நீ ட்ரெயினையே பிடிக்கணும் சொன்ன பற்றியா. அவன் எப்படி பார்க்குறான் பார்த்தீங்களா சார். நீங்கள் ஒன்றை உயர்வாகவும் பார்க்கலாம், தாழ்வாகவும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஊட்டி மலை மேலே நிற்கிறீங்க. இப்போ ஊட்டி மலை மேலே கீழே எட்டி பார்க்குறீங்க, எவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம் பத்தியா அப்படின்னு பெருமிதமாகவும் நினைக்கலாம். எவ்வளோ பள்ளம் கீழுகுது பத்தியா அப்படின்னு நினைக்கலாம். அப்போ நம்முடைய எண்ணத்தை பொறுத்தது தான் உயர்வும் தாழ்வும் என்றால், உயர்ந்த பார்வையோடு பாருங்க, பாசிட்டிவ் எண்ணத்தோடு நாம் பழகுவோம், வைப்ரேஷன் நமக்குள்ளே வரும். நிச்சயமாக வாழ்க்கை என்பது நம்பிக்கையை சார்ந்தது. ஆசை, களவு, கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்னா மகாகவி கவியரசர் கண்ணதாசன். பின்பற்றுவோம். அன்புக்கு மிஞ்சினது உலகத்தில் எதுவும் கிடையாது. அன்புக்கு ஆண்டவனே அசைந்து வரக்கூடியவன் என்றால் சாதாரணமான மனிதர்கள் வரமாட்டார்களா? முயற்சிப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.